வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ரமணி தமிழ் நாவல் சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கனா காண்கிறேன் கண்ணாலா நாவல். கண்கள் சாலையில் பதிந்திருக்க, கவனம் எங்கோ தொலைவில் பதிந்திருக்க, காரை மெதுவாக ஓட்டிக்கொண்டு சென்று கொண்டிருந்தான் அகத்தியன். கடந்த 1 மாத காலமாகவே அவன் கதைக்கு ஒரு கதாநாயகியை தேடிக்கொண்டிருக்கிறான். ஆம், அவன் தமிழ்நாட்டின் சிறந்த திரைப்பட இயக்குனர். அவன் எடுத்த படங்கள் அனைத்துமே வெற்றி படங்கள். வால்பாறையின் வளைந்து நெளிந்து செல்லும் ரோட்டில் காரை மெதுவாக உருட்டி கொண்டிருந்தான் அகத்தியன். ஏய் நில்லுடா, சொன்னா கேளு, ரோட்ல குறுக்க ஓடாதடா, வண்டி ஏதாவது வந்தா அடிபட்டுடும். அச்சோச்சோ என்று கத்திக்கொண்டே முன்னால் ஓடி வந்த ஆட்டுக்குட்டியை துரத்தி கொண்டே ஓடி வந்தால் ஒரு இளம்பெண். சத்தம் கேட்டு காரை சடன் பிரேக் போட்டு நிறுத்தினான் அகத்தியன். ஓடி வந்த ஆட்டுக்குட்டி பயத்தில் அவன் காரின் முன்னால் சடன் பிரேக் போட்டு நின்றது. பின்னோடு துரத்தி வந்தவள் அந்த ஆட்டுக்குட்டியை பாய்ந்து கையில் எடுத்துக்கொண்டு அதை முதுகில் தட்டி கொடுத்து ஆசுவாசப்படுத்தியபடியே திரும்பி காருக்குள் இருந்த அவனை பார்த்தாள் அந்த பெண்ணவள். அப்பொழுது திட்டுவதற்காக வாயை திறந்தவன் அந்த பெண்ணின் முகத்தை பார்த்து பிரமித்து போய் மெய் மறந்து அமர்ந்து விட்டான் அகத்தியன். ஆம், அவன் தேடிய அவன் படத்திற்கான கதாநாயகி கிடைத்து விட்டாள். அந்த பெண்ணின் முகம் முழு பௌர்ணமி நிலவை ஒத்தது போல இருந்தது. அவளின் பார்வையோ அப்பப்பா ஆலை அசத்தும் பார்வை. அந்த கண்கள் கருப்பும் இல்லாமல் பிரவுனும் இல்லாமல் இரண்டும் கலந்த கலவையாக இருந்தது. படபடக்கும் இமைகள் பட்டாம்பூச்சியாக சிறகடிக்க அவனை பார்த்து சிறு உதட்டு சுழிப்போடு அந்த இடத்தை விட்டு அகன்றாள் பெண்ணவள். பாவாடை தாவணியில் பார்க்க பாந்தமாக இருந்த அவள் தன்னை விட்டு விலகி செல்ல செல்ல சுய உணர்வு பெற்றான் அவன். ஏய் என்று கத்திக்கொண்டே காரை விட்டு இறங்கினான். உடனே அவன் கத்தலில் ஒன்றும் புரியாமல் புருவம் சுருக்கி மீண்டும் அவனை திரும்பி பார்த்தாள் அந்த பெண். வாய் திறந்து பேசாமல் மௌனமாக என்ன என்பது போல ஒற்றை புருவம் ஏற்றி இறக்கி கேள்வியாக நோக்கிய அவளின் அழகில் மெய்மறந்து போனான் அந்த மாபெரும் இயக்குனன். சாரி, உங்கள் பேர் எதுன்னு தெரியல, அதனால தான் மரியாதை குறைவாக கூப்பிட்டுட்டேன். ப்ளீஸ் உங்கள் பேர் என்னன்னு சொல்ல முடியுமா? இட்ஸ் ஓகே. என் பேரை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களா? சரி, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க என்று கேட்டாள் அவள் பெயரை சொல்லாமலே. அவனுக்கு சற்று ஏமாற்றமாகத்தான் இருந்தது. இந்த பெண்ணுக்கு தன்னை அடையாளம் தெரியவில்லையா? ஒரு மிகப்பெரிய டைரக்டர் தன் முன்னாடி நின்று பேசுவதை கூட அறியாத பெண்ணா இவள்? பார்த்தா படித்த பெண் போல தெரிகிறாள். ஆனால் கிராமத்து வாடை அடிக்கிறது உடையில். முகத்தில் உள்ள தோற்றப்பொழிவு படித்த தன்மையைத்தான் காட்டுகிறது என்று மனதில் எண்ணி புரியாமல் ஒரு கணம் குழப்ப பார்வை பார்த்தான் அவளை. அவன் பார்வை தன்னை அளப்பதை கண்டு நெற்றி சுருங்க, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று மீண்டும் கேட்டாள். மீண்டும் மன்னிக்கணும், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா என்று மெடுக்காக தன்னுடைய ஜாகுவாரில் சாய்ந்து கொண்டு சற்றே கர்வத்தோடு தான் கேட்டான் அகத்தியன். நன்றாகவே தெரியுமே, வெற்றிப்பட இயக்குனர் அகத்தியன் என்று அவனின் மிடுக்குக்கு சற்றும் குறையாமல் பதிலளித்தாள் அந்த பெண்ணவள். அவளின் பதிலால் அவனுக்குத்தான் தூக்கி வாரி போட ஆச்சரியமாகி போனது. அவளுக்கு தன்னை தெரியவில்லை என்று தான் கர்வத்தோடு இருந்தான் அவன். ஆனால் தெரிந்துமே கொஞ்சம் கூட ஆர்வமே இல்லாமல் ஒரு இயக்குனரை தான் சந்தித்து பேசி கொண்டிருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியோ படபடப்போ எதுவுமே இல்லாமல் சாதாரணமாக நின்று கொண்டு பதில் சொன்னவளை பார்த்து அவனுக்கு தான் மிகுந்த ஆச்சரியமாகி போனது. ஏன் சற்று அவமானமாக கூட உணர்ந்தான் தான். தன்னை ஒருவாறு சமனப்படுத்தி கொண்டு கேட்டான். உங்களுக்கு என்னை சந்தித்ததில் கொஞ்சம் கூட ஆர்வமே இல்லையா? உங்களை சந்தித்ததில் எனக்கு எதுக்கு ஆர்வம் வரணும்? நீங்களும் ஒரு சாதாரண மனிதர் தானே. உங்ககிட்ட மட்டும் என்ன அப்படி ஸ்பெஷலாக இருக்குது? ஓகே, நீங்கள் புகழ்பெற்ற இயக்குனராக இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்களும் மற்றவங்களை போல ஒரு சராசரி மனிதர் தானே என்று சொல்லிவிட்டு அவள் நடக்க ஆரம்பித்தாள். மிஸ், கொஞ்சம் நிற்கிறீங்களா? உங்கள் கூட நான் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு என்று அவன் அவசரமாக அவளின் முன்னால் சென்று அவளை தடுத்து அவளை வழிமறித்தவாறு நின்று பேச ஆரம்பித்தான். சரிவின் இரக்கத்தில் இறங்க முனைந்தவள் அவனின் செய்கையால் தடுமாறி பின் தன்னை நிலைப்படுத்தி கொண்டு நின்றாள். அவள் கையில் இருந்த ஆட்டுக்குட்டி அவளின் தடுமாற்ற நேரத்தை பயன்படுத்தி தாவி குதித்து தேயிலை தோட்டத்துக்கு இடையில் ஓடி மறைந்து விட்டது.
டேய் கருப்பா, ஒழுங்கா வீடு போய் சேரு என்று ஆட்டுக்குட்டி போன திசையை நோக்கி கத்திவிட்டு அவனை பார்த்து முறைத்தாள். எதுக்கு இப்படி என்னை வழிமறித்து நிற்கிறீங்க? என்ன பேசணும் உங்களுக்கு என்கிட்ட? ப்ளீஸ் வழி விடுங்க, எனக்கு உங்ககிட்ட பேச எதுவுமே இல்லையே, நான் வீடு போகணும் என்று சொன்னால் படபடப்பாக. ப்ளீஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் என் படத்தில் நடிக்க முடியுமா என்று பட்டென்று கேட்டுவிட்டான் அகத்தியன். என்ன விளையாடுறீங்களா? முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத பெண்கிட்ட வந்து சினிமாவில் நடிக்கிறியா அப்படின்னு கேட்குறீங்களே, இது உங்களுக்கே அநாகரிகமாக தெரியலையா என்று அடக்கப்பட்ட சீற்றத்தோடு கேட்டாள் அவள். நான் தப்பாக எதுவும் கேட்கலையே, உங்கள் முகவெட்டு படத்தில் நடிக்கிறதுக்கு தோதா இருக்கிறதுனால தான் நான் இயக்க போகிற புது படத்துக்கு உங்களை கதாநாயகியாக போடணும்னு எண்ணம் தோணுச்சு, அதனால தான் கேட்டேன் என்று சாதாரணமாகவே கேட்டுக்கொண்டு மார்பின் குறுக்கே கைகளை கட்டிக்கொண்டு நின்றான் அகத்தியன். கையில் யார்கிட்டம்மா பேசிகிட்டு இருக்கிற? கருப்பன் வீட்டுக்கு வந்துட்டான், நீ இன்னும் வரலையேன்னு தான் பார்க்க வந்தேன். நீ இங்கே என்று சொல்லிக்கொண்டே தேயிலை தோட்டத்தின் வழியாக வந்து கொண்டிருந்தார் கயல்விழியின் தந்தை சுப்பிரமணி. அகத்தியன் பாதி முகத்தை மறைத்தவாறு தொப்பி அணிந்திருந்தான். பின்னங்கழுத்து காதுகளையும் மறைக்கும்படியான மப்ளர் தொப்பி அது. அதனால் அந்த வழியாக சட்டென்று கடந்து செல்லும் வாகனங்களில் இருந்தவர்களுக்கு அவன் இயக்குனர் அகத்தியன் என்று அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. அவன் எப்போதுமே உபயோகிக்கும் காரையும் இப்பொழுது உபயோகிக்கவில்லை. அதனால் ரசிகர்களின் தொல்லை இல்லாமல் கேஷுவலாக நின்று கொண்டிருந்தான். அருகில் வந்த கயல்விழியின் தந்தை சுப்பிரமணியன், யாருமா இவரு என்று அருகில் நெருங்கி சாதாரணமாக கேட்டுக்கொண்டே வந்தவர் நெருக்கத்தில் அகத்தியனை அடையாளம் கண்டு கொண்டார். தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற ஒரு டைரக்டர் தன் மகளிடம் வந்து பேசி கொண்டிருப்பது அவருக்கு ஆச்சரியத்திலும் ஆச்சரியத்தை தந்தது. ஹாய் சார், நான் சுப்பிரமணி. உங்களை சந்தித்ததில் மிகவும் சந்தோஷம். நீங்கள் எங்கே என் பொண்ணுக்கிட்ட என்ன பேசிகிட்ருக்கிறீங்க என்று தன் ஆச்சரியத்தை மறைத்து கொண்டு சற்று நிதானமாகவே அவனை தனக்கு நன்றாகவே தெரியும் என்பதை உணர்த்தியபடியே கேட்டார் சுப்பிரமணியன். அகத்தியன் ஒரு மிகப்பெரிய டைரக்டர் என்றாலுமே அவனுக்கு உயிரியே கொடுக்கும் ரசிகர் ஒன்றும் இல்லை சுப்பிரமணி அல்லவா? அதனால் அவனை இங்கே சந்தித்ததில் மிகப்பெரிய ஆச்சரியமோ சந்தோஷமோ எதுவும் அடையவில்லை என்பது போலவே யதார்த்தமாகவே அவனிடம் பேசினார். கயல்விழி என்னும் இந்த பெண்ணின் ஆட்டிடியூட் எங்கிருந்து வந்தது என்று இப்பொழுது தெள்ளத் தெளிவாக அகத்தியனுக்கு புரிந்து போனது. திரையுலகவர்களை கடவுளாக பார்க்கும் ரகங்கள் இவர்கள் இல்லை என்பதை புரிந்து கொண்டான். ஹாய் சார், என்ன உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு உங்கள் பேச்சிலிருந்தே புரியுது. நான் உங்கள் பொண்ணுக்கிட்ட என் படத்தில் நடிக்க முடியுமான்னு கேட்டேன். என் பட ஹீரோயின் கேரக்டருக்கு பொருத்தமாக இருக்கிறாங்க உங்கள் பொண்ணு, அதனால் அவங்க என் படத்தில் நடித்தா நல்லா இருக்கும்னு பிரியப்படுறேன். இதில் உங்கள் அபிப்பிராயம் என்ன என்று கேட்டான். ஓ, இதில் நான் அபிப்பிராயப்படுறதுக்கு எதுவும் இல்லை சார். என் பெண்ணோட விருப்பம்தான் இங்கே எல்லாமே. அவள் சம்மந்தப்பட்ட முடிவுகளை அவளே எடுக்கணும். ஆனால் அதை எப்படி தெளிவாக எடுக்கணும்னு நான் கற்றுக் கொடுத்துருக்குறேன். அதனால் அனாவசியமாக அவள் முடிவுகளில் நான் தலையிடுறது இல்லை. என்கிட்ட அபிப்பிராயம் கேட்டால் அதுக்கு உண்டான நியாயமான கருத்துக்களை நான் சொல்லுவேன். அவ்வளவுதான் என்னோட லிமிட். அவள் என்ன முடிவு பண்ணுறான்னு அவளிடமே கேட்டுக்கோங்க. அந்த முடிவுகளை நீங்கள் மறுக்காமல் ஏற்றுக்கவும் செய்யணும் என்று மிக தெளிவாக சொல்லிவிட்டு தன் மகளை பார்த்து, கயல்விழி, உன் முடிவை நீ சொல்லிட்டு வாமா போகலாம் வீட்டுக்கு என்று சொல்லிவிட்டு முன்னால் நடக்க ஆரம்பித்து விட்டார் சுப்பிரமணியன். அகத்தியனுக்கு சுப்பிரமணியன் பேசியது ஆச்சரியத்தை கொடுத்தது. தான் வடிவமைத்திருந்த கதாபாத்திரம் போலவே அவர் மகளுக்கு சுதந்திரம் கொடுத்திருப்பதை உணர்ந்தும் மேலும் உறுதி பூண்டான். அந்த பெண் தான் தன் படத்தில் நடிக்கணும், நடித்தே ஆக வேண்டும் என்று. எப்படியாவது அந்த பெண்ணை தன் படத்தில் நடிக்க சம்மதிக்க வைத்துவிட வேண்டும் என்று மனதிற்குள் முடிவு செய்தவன் கயல்விழியை பார்த்து திரும்பினான். மிஸ் கயல்விழி, இப்பொழுது மீடியா எவ்வளவோ முன்னேறிடுச்சு. தப்பாக நினைக்கும் அளவுக்கு இப்பொழுது சினிமா துறையும் தவறான ஒரு துறை அல்ல. நம்ம எல்லாருக்கும் உள்ளேயுமே ஒரு லிமிட் இருக்குல்ல. அதனால் நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டாம், என் படத்தில் நடிக்க ஒத்துக்கோங்க என்று மீண்டும் அவளை வற்புறுத்தினான். சார், நான் எங்கே இருந்தாலும் என்னை எப்படி பாதுகாத்துக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதையெல்லாம் கற்றுக் கொடுத்து தான் வளர்த்துருக்குறாங்க என் வீட்டில். அதனால் மீடியாவை பார்த்து பயந்து நான் இந்த முடிவெல்லாம் எடுக்கலை. எனக்கு சினிமா துறையில் நடிக்க விருப்பமில்லை, அவ்வளவுதான். சரி சார், நான் வர்றேன் என்று சொல்லிவிட்டு திரும்பி நடக்க ஆரம்பித்தாள் கயல்விழி.
அதுவரை இருந்த பொறுமை பறந்து போக அகத்தியன் கொதிநிலைக்கு போனான். அகத்தியன் இயல்பிலேயே கர்வம் பிடித்தவன், திமிர் பிடித்தவன், கோபக்காரன் தான். யாரிடமும் அனாவசியமாக பேச்சு வைத்து கொள்ளாதவன். அவனை பற்றிய விமர்சனங்கள் அனைத்துமே கர்வக்காரன், திமிர் பிடித்தவன் என்று தான் வந்திருக்கிறது இதுவரை. முதலாக இவளிடம்தான் அவன் பொறுமையாக பேசி கொண்டிருக்கிறான் இவ்வளவு நேரம். அவளை எப்படியாவது தன் படத்தில் நடிக்க வைக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு அவளிடம் கிட்டத்தட்ட கெஞ்சி கொண்டிருக்கிறான் என்று கூட சொல்லலாம். அவன் உயரத்தை விட்டு இறங்கி வந்து ஒரு சாதாரண பெண்ணிடம் இந்த அளவுக்கு இறங்கி பேச வேண்டும் என்றால் ஏன் பேசுவான் என்று கூட அவன் நினைத்து பார்க்கவில்லை. இதற்கு முன் கடந்த மணித்துளிகள் வரை அவன் அந்த மாதிரி இல்லை. தன்னிடம் எத்தனை பேர் தேடி வந்து வாய்ப்பு கேட்டு காலில் விழாத குறையாக கெஞ்சியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நான் போயும் இந்த சிறு பெண்ணிடம் வாய்ப்பு தருமாறு கெஞ்சி கொண்டிருக்கிறேனா? அவனது ஈகோ விழித்து கொண்டது. இங்கே பாரு, நான் எவ்வளோ பெரிய ஆள். நானே உன்னை தேடி வந்து வாய்ப்பு தரேன்னு சொல்கிறேன், வேணான்னு எட்டி உதைச்சிட்டு போறியா? இதுக்குண்டான பலனை நீ அனுபவிக்காமல் போக மாட்டே என்று சுட்டு விரல் காட்டி அவளை எச்சரித்தான். சார், நீங்கள் கோபப்பட வேண்டாம். நீங்கள் பெரிய டைரக்டர் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எனக்கு சினிமாவில் நடிக்க விருப்பம் இல்லை. இது என்னோட விருப்பம். அதனால் நீங்கள் என்னை வற்புறுத்த முடியாது. ப்ளீஸ் உங்கள் முடிவை மாற்றிக்கோங்க. கோபப்படாமல் கிளம்பி போங்க. உங்கள் படத்தில் நடிக்கிறதுக்கு வேறு ஒரு நல்ல ஹீரோயினை தேடுங்க, கண்டிப்பாக கிடைப்பாங்க என்று சொல்லிக்கொண்டே அதற்கு மேல் ஒரு நிமிடம் கூட அந்த இடத்தில் நிற்காமல் மான் போல துள்ளி ஓடினாள் கயல்விழி. அவன் மீண்டும் தன்னிடம் விவாதிக்க சந்தர்ப்பமே கொடுக்காமல். அவளின் அந்த செயலை கண்டு ஆத்திரமடைந்த அகத்தியன் தன் வலது கை முஷ்டியை இறுக்கி மறு கையின் உள்ளங்கையில் குத்தி கொண்டான். தன்னிடம் ஒரு பெண் நோ சொல்வதா? தான் கேட்டு தன் ப்ரொஃபஸரை ஒரு பெண் நிராகரித்து விட்டு செல்வதா? தன்னை மதிக்காமல் ஓடிச் செல்கிறாளே! அவளின் இந்த செயல் அவனை மிகவும் பாதித்தது. அவள் தன்னை அவமதித்து விட்டதாக எண்ணி எண்ணி கோபத்தின் உச்சாணி கொம்பில் நின்றான் அகத்தியன். உன் திமிர அடக்கி உன்னை என் படத்தில் நடிக்க வைத்து என் காலில் விழ வைக்கிறேனா இல்லையா என்று பார் என்று உள்ளுக்குள் கருவி கொண்டான் அகத்தியன். ரிசார்ட்டில் படுத்திருந்த அகத்தியனுக்கு தூக்கம் தொலைவில் சென்றிருந்தது. அவன் சினிமா டீம் அனைவருமே அந்த ஹோட்டலில் தான் தங்கியிருந்தார்கள். அவனின் நண்பனும் அந்த படத்தின் நம்பர் 1 அசிஸ்டன்ட் டைரக்டருமான ஜீவன் அடுத்த அறையில் இருந்தவன் கதவை தட்டி திறந்து வந்தான். டேஹி, நாளைக்கு ஆனமலை போகணுண்டா. ஆர்ட் டைரக்டர் சுதீர்கிட்ட சொல்லிட்டேன். நம்ம கூட சேகரும் வரான். நாம் எத்தனை மணிக்கு கிளம்பணும் என்று கேட்டது கூட காதில் விழாதவனாக விட்டத்தை முறைத்தவாறே படுத்திருந்த அகத்தியனை பார்த்து திகைத்து போனான் ஜீவன். அவன் அருகில் வந்து தோலை தட்டி, என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கிற? என்ன ஆச்சு என்று கேட்டான். அப்பொழுதுதான் சுய நினைவுக்கு வந்தவனாக அவனை பார்த்து விழித்துவிட்டு, ஒன்றுமில்லடா, ஷூட்டிங் பற்றின திங்கிங் தான். நீ என்ன சொல்ல வந்த என்று புரியாதவனாக கேட்டான். இந்தாகி ஜீவனுக்கு புதிது. தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட சினிமாவை பற்றியே சிந்திப்பவன், படத்தை பற்றியே நினைத்து கொண்டிருப்பவன், அந்த சீன்களை எந்த நிமிடம் எப்பொழுது கேட்டாலும் மனப்பாடமாக சொல்பவன். இன்று தன்னையே மறந்து என்ன பேசுகிறோம், என்ன நினைக்கிறோம் என்ற நினைவே இல்லாமல் இருக்கிறானே என்று ஆச்சரியமாக பார்த்தான் அவனை ஜீவன். அவன் பார்வையின் மாற்றம் புரிந்தவனாக என்னடா என்று சலித்து கொண்டான் அகத்தியன். ஒன்றுமில்லை, நாளைக்கு என்ன டைம் கிளம்பலான்னு கேட்க தான் வந்தேன். அப்புறம் நம்ம பட ஹீரோயின் என்று முடிக்காமல் இழுத்தான் ஜீவன். அது பற்றின திங்கிங் தாண்டா. என்ன பண்ணுறதுன்னு புரியல. அவளை எப்படி சரி கட்ட என்று மண்டையை உடச்சிக்கிறேன். அப்படியே அவுட் ஆஃப் மெமரிடா. ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அவள் என்னடா அப்படி ஒரு செமக்கட்டையா? விட்ரா, பார்த்துக்கலாம். வேறு ஒருத்தி நம்ம படத்துக்கு கிடைக்காமலா போயிடுவா? ஷூட்டிங் சித்ரா ஒன்று தானே, அதுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல. நம்ம வேலைகளை ஷூட்டிங் சித்ரா ஒன்று தானே, அதுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல. நம்ம வேலைகளை பார்த்து கொண்டு ஹீரோயினையும் தேடலாம். யாராவது கிடைப்பாங்க, விடு. பேப்பரில் விளம்பரம் கொடுத்துருக்கோமில்ல, இது வரைக்கும் செலக்ட் ஆகலை தான். ஓகே, இதுக்கு மேலேயும் ஒரு நல்ல ஆள் சிக்காமலா போவா? விடு, பார்த்துக்கலாம் என்று ஆறுதல் சொன்ன ஜீவனை பார்த்து முறைத்தான் அகத்தியன். என்னடா விளையாடுறியா? அப்படியெல்லாம் விட முடியாது. அவளை என் படத்துக்கு பக்கா பொருத்தமாக பொருந்தி இருக்கிறா. அதுவும் இல்லாமல் என்கிட்ட நோ சொல்லிட்டு வேற போயிருக்கா. அவளை எப்படி அவ்வளோ சீக்கிரம் நான் விட முடியும்? என்னாலெல்லாம் முடியாதுடா. டேய், என்னடா ஓவராக பேசுகிற?
என்ன படத்துக்கு ஆள் தேடுறியா இல்லை கல்யாணம் பண்ணிக்க ஆள் தேடுறியா? பார்த்து பொருத்தவம் பக்காவாக இருக்குதுன்னெல்லாம் சொல்லிகிட்ருக்கிற. என்ன மச்சி, மனசுக்குள்ளே என்ன திங்கிங் ஓடுது என்று கலாய்த்தான் ஜீவன் அகத்தியனை. அட ஏண்டா, நீ வேற தேவையில்லாம. இவ இந்த படத்துக்கு பக்காவாக பொருந்துறா, அதனால் அவள் தான் நடிக்கணும். அவளை நடிக்க வைக்கிறதுக்கு என்ன ஐடியா இருக்கோ அதை சொல்லு என்று உறுதியாக சொன்னவனை வேடிக்கையாக பார்த்தான் ஜீவன். ஒரு பெண்ணை நடிக்க வைப்பதற்காக இப்படி மண்டையை போட்டு உடைத்து கொள்ளும் அகத்தியனை இப்பொழுதுதான் பார்க்கிறான் ஜீவன். அகத்தியன் படம் என்றாலே போட்டி போட்டுக்கொண்டு நடிக்க வருபவர்கள். அவன் படத்தில் நடிக்க கேட்டு யாரும் இதுவரை மறுத்து சென்றதும் இல்லை. வலிய வரும் சிலரை இவன்தான் விலக்கி நிற்கிறானே ஒழிய இவன் யாரையுமே தேடிப்போய் நடிக்க கேட்டதும் இல்லை. இதுதான் முதன்முறை. ஏன் போன வாரம் கூட அந்த பழம்பெரும் நடிகை தேவி சித்ரா அவ மக ஸ்ரேயாவை நடிக்க வைக்க இவனிடம் நடையாக நடந்து கேட்டு கெஞ்சி பார்த்து விட்டால் இவன் தான் ஒரேடியாக மறுத்து விட்டான். என் கதைக்கு உங்கள் மக செட் ஆக மாட்டாள் என்று. ஆனால் இப்பொழுது யாரோ முன்பின் தெரியாத ஒரு பெண்ணை பார்த்துவிட்டு அவள்தான் வேண்டும் என்று ஒத்தை பிடியில் நிற்கிறானே. என்னடா முழிக்கிற, நான் சொன்னது காதல விழலையா என்று அகத்தியன் மிரட்ட. ஒன்றுமில்லை, எதுக்கு இந்த ரிஸ்க் என்று தான் யோசிக்கிறேன் என்றான் ஜீவன். ஆஹாஹா, ரிஸ்க் எல்லாம் நமக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரின்னு உனக்கு தெரியாதாடா என்று கேட்டு சத்தமாக சிரித்தான் அகத்தியன். ஓகேடா, அந்த மேட்ரை அப்புறம் பார்த்துக்கலாம். காலையில் என்ன டைம் கிளம்பலான்னு அதை சொல்லு. அது ஏர்லி மார்னிங் கிளம்பிடலாண்டா. ரூம் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா என்று கேட்க, அதெல்லாம் பக்கா. ஓகே, நீ தூங்கு, காலையில் கால் பண்ணுறேன், குட் நைட் என்று சொல்லிவிட்டு அரை கதவை சாத்தி கொண்டு போனான் ஜீவன். அகத்தியன் படுக்கையை விட்டு எழுந்தான். பாத்ரூம் சென்று ப்ரஷ் பண்ணிவிட்டு மிதமான சுடுநீரில் ஒரு குளியல் போட்டான். குளித்துவிட்டு வெளியில் வந்தவன் இடுப்பில் ஒரு பர்முடாஸ் மட்டும் இருந்தது. ஃப்ரிட்ஜை திறந்து குளிர்ந்த நீரை எடுத்து பருகிவிட்டு கட்டிலில் போய் தொப்பென்று விழுந்தான். ஏசியை குறைத்து வைத்து கொண்டு கம்பளிக்குள் புகுந்து கவிழ்ந்து படுத்து கொண்டவன் அடுத்த 10வது நிமிடத்தில் நல்ல உறக்கத்தில் ஆழ்ந்தான் அகத்தியன். கயலு, அண்ணன் இன்டர்வியூக்கு கிளம்புறான் இல்லை, நீ ஓடி போய் மருதாய் பாட்டியை கூட்டிட்டு வா பிள்ளை, வந்து கதிருக்கு சுற்றி போடணும் என்று சொன்ன தன் அம்மா காஞ்சனையிடம் சரி என்று தலையை ஆட்டிக்கொண்டே ஓடினாள் கயல்விழி சற்று தொலைவில் இருக்கும் பக்கத்து தோட்ட வீட்டை நோக்கி ஓடியவள் கயல்விழியின் அண்ணன் கதிர்வேலன் கோவை பிஎஸ்ஜி கல்லூரியில் மல்டிமீடியா கோர்ஸ் முடித்திருந்தான். அவனுக்கு சென்னையிலிருந்து ஒரு பிரபலமான நியூஸ் சேனலிலிருந்து அழைப்பு வந்திருந்தது, இன்டர்வியூ அட்டன் பண்ணுமாறு. செய்தித்தாளில் விளம்பரத்துறைக்கு ஆள் எடுப்பதாக அந்த சேனலிலிருந்து அறிவிப்பு கொடுத்திருந்தார்கள். அதை பார்த்து அப்ளை செய்தான் கதிர்வேலன். அவனுக்கு அழைப்பு விடுத்திருந்தார்கள். நாளை மறுநாள் இன்டர்வியூ. இன்று மாலை கோவை சென்று அங்கிருந்து ரயிலில் சென்னை செல்வதாக ஏற்பாடு. 1000 விளக்கு பகுதியில் உள்ள அவனது நண்பனின் அறையில் தங்கி கொண்டு மறுநாள் காலை இன்டர்வியூ அட்டன் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்திருந்தான் கதிர்வேலன். அதற்காக தான் புறப்பட்டு கொண்டிருந்தான். அப்பொழுதுதான் பக்கத்து வீட்டு மருதாயி பாட்டியை அழைத்து அவனுக்கு சுத்தி போடுமாறு கயல்விழியின் அம்மா காஞ்சனை சொல்ல கயல்விழி அந்த பாட்டியை அழைத்து வர சென்றிருந்தாள். அம்மா, எதுக்குமா இந்த அளப்பறையெல்லாம்? நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண தானே போகிறேன். எனக்கு வேலையே கிடைச்ச மாதிரி சுற்றியெல்லாம் போட்டுக்கிட்டு போய் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன். வேலை கிடைக்குமான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம், அப்புறமா இதெல்லாம் வச்சுக்க கூடாதா என்று கேட்ட மகனை இடுப்பில் கை வைத்து முறைத்தாள் காஞ்சனை. ஏல, போகும்போது எதுக்கு இப்படி அபசகுணமாக பேசுகிற? உன் வேலையை வச்சு தான் நம்ம வீடே முன்னேற்றம் காண வேண்டும் என்று துடிச்சிட்ருக்குது. எதுலேயுமே நம்பிக்கை வேணும் தம்பி. உனக்கு இந்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும். நீ நல்லா முன்னேறி எங்களையும் கரை சேர்த்துவ. கயல்விழிக்கு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு நான் கனவு கண்டுட்ருக்கிறேன். நீ என்னமோ விட்டேத்தியாக பேசுகிற. கண்டிப்பாக உனக்கு இந்த வேலை கிடைக்கும்னு நினச்சி போய் அட்டன் பண்ணு, புரியுதா என்று தாய் கண்டிக்க சரி என்று செல்லமாக சிரித்து கொண்டே தாயின் தோளோடு அணைத்து கொண்டான் கதிர்வேலன். அது இல்லையா கதிரு, அப்பா எம்புட்டு நாள் தான் இந்த பண்ணையிலேயே வேலை பார்ப்பாரு. அவருக்கும் வயசு 60க்கு மேலே ஆயிடுச்சு. கொஞ்சம் ஓய்வு வேணும் இல்லையாப்பா? நீ தைரியமாக இந்த வேலையை வாங்கினா தானே நாங்களும் இந்த பண்ணை வேலையை விட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்க முடியும். அதுதானியா சொல்கிறேன் என்று கண் கலங்கினார் அம்மா. அம்மா, நீ கவலையே படாத, இந்த வேலை கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும். உன் ஆசீர்வாதம் எனக்கு கூடவே இருக்குல்ல, நான் ஜெயிச்சு காட்டுவேன். அப்பா இந்த வருஷத்தோடு இந்த பண்ணையை விட்டு வெளியில் வர போகிறாரு.
உங்களை எல்லாரையும் நான் சென்னைக்கே கூட்டிகிட்டு போக போகிறேன். தங்கச்சி மேலே படிக்கணுன்னாலும் படிக்க வைப்பேன். அவளுக்கு நல்ல இடமா பார்த்து கல்யாணமும் பண்ணி வைப்பேன். நீ கவலையே படாதம்மா என்று தாயின் கன்னங்களை பிடித்து ஆட்டிக்கொண்டே சொன்னான் கதிர்வேலன். மகனின் சொல் கேட்டு மகிழ்ச்சி பொங்க தலையாட்டினாள் காஞ்சனை. என்ன அம்மாவும் பிள்ளையும் கன்னத்தை பிடிச்சு கொஞ்சிக்கிட்டு நிற்கிறீங்க என்று கேட்டுக்கொண்டே தோட்டத்திலிருந்து வீட்டுக்கு வந்த சுப்பிரமணியன் கை கால்களை சுத்தம் செய்து கொண்டே கேட்டார். அதுவா, நம்ம பையனுக்கு வேலை கிடைச்சதும் நம்மளையும் சென்னைக்கு கூட்டிகிட்டு போயிடுறானா, அதை சொல்லிட்டு இருந்தானா, அதுதான் கேட்டுக்கிட்டு நின்றுட்டு சிரிக்கிறேன் என்று ஆசையாக சொன்ன மனைவியை பார்த்து சிரித்தார் சுப்பிரமணியன். நினப்பு தான் பொழப்ப கெடுக்குது. அவனுக்கு சென்னையில் வேலை கிடைச்சா அவன் தான் போவான். நமக்கு இந்த பண்ணையை விட்டு வேறு எங்கே வேலை கிடைக்கும் சொல்லு? நம்ம காலம் இந்த வால்பாறை மண்ணில் தான் போக போகுது. நீ ஏன் பிள்ளை வீணா ஆசையை வளர்த்துக்கிற என்று சொன்ன அப்பாவை முறைத்தான் கதிர்வேலன். அப்பா, நான் இப்போவே சொல்லிவிடுறேன், எனக்கு வேலை கிடைச்சதும் நீங்கள் இந்த வேலையை விட்டுடணும். என் கூடயே சென்னைக்கும் வந்துடணும். போதும் இந்த காட்டில் நீங்கள் அழிஞ்சு திரிஞ்சு வேலை பார்த்தது. நீங்கள் அம்மா தங்கச்சி 3 பேருமே என் கூட சென்னைக்கு வந்துடுறீங்க. நம்ம 4 பேரும் நல்ல வீடாக பார்த்து வாடகைக்கு எடுத்து தங்கிக்கலாம். உங்களை இங்கே விட்டுட்டு நான் அங்கே தனியாக எல்லாம் இருக்க முடியாதுப்பா என்று மகன் திட்டவட்டமாக சொல்ல சிரித்தார் சுப்பிரமணி. அது இல்லைப்பா, தர்மராஜ் ஐயா நம்மளை நம்பி தானே இந்த தோட்டத்தை விட்டுட்டுருக்கிறாரு. அவர் நம்பிக்கையை கெடுத்துட்டு நான் எப்படிப்பா வர முடியும்? நீ வேலையில் சேர்ந்து நல்லபடியாக முன்னேற வழியை பாரு. எங்கள் காலம் இங்கேயே ஓடிடும். உன் தங்கச்சிக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுத்தினா அதுவே போதும்யா எங்களுக்கு என்று சொன்ன தந்தையிடம் வந்து முறைத்து கொண்டு நின்றான் கதிர்வேலன். அப்பா, தர்மராஜ் ஐயாவுக்கு வேறு ஆள் பண்ணைக்கு கிடைப்பாங்க. எனக்கு அப்பா கிடைப்பாரா சொல்லுங்க? உங்களுக்கும் வயசாயிட்டே போகுது. இனிமேலும் முன்ன மாதிரி ஓடி ஆடி வேலையெல்லாம் செய்ய முடியாது. இன்னும் ஒரே ஒரு வருஷம் பல்ல கடிச்சிக்கிட்டு இந்த வேலையில் இருங்க. நான் போய் செட்டில் ஆகிட்டு உங்களை அங்கே அழைச்சிக்குவேன். அதுக்கு மேலே நீங்கள் ஒரு வார்த்தை மறுத்து பேசக்கூடாது. இது என்னோட ஆர்டராக்கும். இது வரைக்கும் நான் உங்கள் பேச்சை கேட்டேன். இனிமேல் நீங்கள் என் பேச்சை கேளுங்க என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டு வீட்டுக்குள் நுழைந்து கொண்டான் கதிர்வேலன். என்னடி உன் புள்ள இந்த போடு போடுறான் என்று சிரித்து கொண்டே காஞ்சனையை பார்த்து கேட்டார் சுப்பிரமணி. பெற்றவங்களை மதித்து பார்க்காத இந்த காலத்தில் நம்ம புள்ள நம்ம மேலே எம்பிட்டு பாசம் வச்சுருக்கான், அதை நினச்சி சந்தோஷப்படுவியலா என்னமோ? எதுக்கெடுத்தாலும் ஏத்திக்கு போட்டியா புள்ளக்கிட்ட மல்லுக்கு நின்றுக்கிட்டு போயா. உனக்கு என்னமோ இப்போ தான் 16 வயசு துள்ளி விளையாடுது. இன்னும் எத்தனை காலம்தான் இந்த பண்ணையவே கட்டிக்கிட்டு அழலான்னு நினச்சிட்ருக்குற? காலகாலத்தில் நாமளும் கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும்னு தோணாதா? எனக்கும் இந்த ஊர் அழுத்து போச்சு. நான்லாம் என் மகனோட சென்னைக்கே போயிடுவேனாக்கும். நீ வந்தாவா, வராட்டினா இங்கேயே கடை என்ற காஞ்சனா முகத்தை தோளில் இடித்தவாறு சொல்லிவிட்டு உள்ளே செல்ல, பாருடா இந்த கிழவிக்கு குசும்ப, இவளுக்கு கூட இவ்வளவு கோபம் வருமா என்று சொல்லி சிரித்தார் சுப்பிரமணி. அவருக்கும் பெருமையாகத்தான் இருந்தது. தன் மகன் தன்னை வேலை செய்ய வேண்டாம், உள்ளங்கையில் வைத்து தாங்குகிறேன் என்று சொன்னால் எந்த தகப்பனுக்குத்தான் பெருமையாக இருக்காது? கையல்விழி மருதாயி பாட்டியை கைகளை பிடித்து மெதுவாக அழைத்து கொண்டு வந்தாள். பாட்டிக்கு 80 வயதுக்கு மேலே இருக்கும். கொஞ்சம் தடுமாற்றமான நடைதான். என்றாலுமே கதிர்வேலன் மேல் மிகுந்த பாசம் கொண்டவள். அவனுக்கு சுத்தி போடுவதற்காக தன் வயோதிகத்தையும் மறந்து அந்த கரடு முரடான தளத்தில் நடந்து வந்த களைப்பு தெரிய வீட்டுக்கு வெளியில் போட்டிருக்கும் திண்ணையில் வந்து அமர்ந்து கொண்டாள் பாட்டி. ஏல கதிரு, வாயா வெளியில், சுற்றி போடணுமில்ல என்று பாட்டி அழைக்க, தோ பாட்டி வந்துட்டேன் என்று சொல்லி கொண்டே வெளியே வந்தவன் பாட்டியின் முன்னால் மண்டியிட்டு அமர்ந்து அவர் கைகளை பிடித்து கொண்டான். பாட்டி, நான் ஊருக்கு போயிட்டு வரேன், நீங்கள் உடம்பு பார்த்துக்கோங்க, பத்திரம், வேலைக்கு நல்லா சாப்பிடுங்க சரியா என்று கேட்க, சரியா, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஏல கஞ்சி அந்த படியில் உப்பு கல்லும் மிளகாயும் போட்டு எடுத்து வாப்புல என்று பாட்டி சொன்னதை கேட்டு கயல்விழி, சுப்பிரமணி, கதிர்வேலன் 3 பேருமே வாய்விட்டு சிரித்தார்கள். விடுவிடு என்று கையில் படியோடு வெளியே வந்த காஞ்சனை கிழவியை பார்த்து முறைத்தாள். இந்தா இங்கே பாரு கிழவி, என்னைய கஞ்சின்னு கூப்பிடாதன்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்கிறது? கட்ட காடு போகிற வயசில் உன் குசும்புக்கு ஒன்றும் குறைச்சலே இல்லை. இந்தா புடி என்ற புள்ளைக்கு ஒழுங்கா பாட்டு சொல்லி சுற்றி போடு என்று படியை பாட்டியின் கைகளில் திணித்தாள் காஞ்சனை. உனக்கு வாய் மட்டும் 7 ஊருக்கு கிளியும், மகனுக்கு சுற்றி போட மட்டும் பாடம் படிக்கலை, 7 கழுத வயசாகியும் என்று இடித்து பேசிய மருதாயி பாட்டி எழுந்து கதிர்வேலனை கிழக்கு பார்த்து நிற்க வைத்து படியை இடது கையால் பிடித்து சுத்த ஆரம்பித்தாள்.
ஊரு கண்ணு, உறவு கண்ணு, முக்கியமாக உங்கள் அம்மா கண்ணு என்று பாட்டி சொல்லிக்கொண்டே போக என்று தோளில் இடித்தவாறு உள்ளே சென்று விட்டாள் காஞ்சனா. பாட்டி திருஷ்டி கழித்துவிட்டு அங்கே ஒதுக்குப்புறமாக எரிந்து கொண்டிருந்த விறகடுப்பில் கொண்டு போய் படியில் இருந்தவட்டை கொற்றிவிட்டு, டே ராசா, நல்லபடியாக போயிட்டு வாப்பா என்று சொல்லிவிட்டு, ஏப்பிள்ள கையில் வா, என்னை கொண்டு போய் விடு என்று சொல்ல, சரி பாட்டியை பார்த்து போங்க என்று சொன்னான் கதிர்வேலன். கயல்விழி பாட்டியை கைத்தாங்களாக பிடித்து அழைத்து கொண்டு போய் அவர்கள் வீட்டில் விட்டுவிட்டு வந்தாள். அன்று இரவே கதிர்வேலன் சென்னைக்கு கிளம்பி விட்டான். கயல்விழி கோவை பிஎஸ்ஜி காலேஜில் பிஎஸ்சி மேக்ஸ் 2ஆம் வருடம் படிக்கின்றாள். அவளுக்கு எதிர்காலத்தில் டீச்சராக வேண்டும் என்ற கனவு. அடுத்த நாள் காலையில் அவளும் கல்லூரிக்கு கிளம்பிவிட்டாள். காலேஜ் ஹாஸ்டலில் தங்கி படிப்பவள் 2 வாரம் ஒரு முறைதான் வீட்டுக்கு வந்து செல்வாள். அகத்தியனுக்கு மண்டைக்குள் 1000 எண்ணங்களோட கண் மூடி சீட்டில் சாய்ந்திருந்தான். அவன் ஆஃபீஸ் கதவை திறந்து கொண்டு ஜீவன் உள்ளே வந்தான். அவன் வந்த அரவம் கேட்டு கண் விழித்தவன், என்ன முடிஞ்சுதா என்று கேட்டான் அமர்த்தலாக. சக்ஸஸ் தான். ஆனால் இது தேவையாடா? இவ்வளவு கீழ்த்தரமாக நாம் இறங்கணுமா? விடு, அவ திமிருக்கு இது தேவைதான் அலட்சியமாக சொன்னான் அகத்தியன். முதல்ல விக்ரமால இதை நம்பவே முடியல. நம்ம அகத்தியனா இதை பண்ண சொன்னது அப்படின்னு ஆச்சரியமாகி போனான்னா பார்த்துக்கோயேன். வேறு வழி இல்லாமல் நான் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. பாவம் அந்த பையன், எல்லா டேலண்ட்டும் இருக்குடா அவனுக்கு. இப்படி ஒரு செக் வச்சு அனுப்பிடுமான்னு விக்ரம் போல் எனக்குமே மனசு கஷ்டமாக தாண்டா இருந்துச்சு. அதெல்லாம் பரவாயில்லை, என்னைக்கு இருந்தாலும் அந்த வேலை அவனுக்கு தான். அந்த கேரண்டியை நான் கொடுக்குறேன். ஆனால் எனக்கு காரியம் ஆகணுமில்ல, அது முடிஞ்சாதான் அவன் அந்த வேலையில் உட்கார முடியும் என்று கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாமல் சொன்னான் அகத்தியன். ஓகேடா, ஆனால் பாவமாக தாண்டா இருந்தது. இருக்கட்டும், ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நீ டைரக்ஷனுக்கு தேவையான ஆர்டிஸ்ட், தேவையான காஸ்டியூம், கொரியோகிராஃபர், டேட்ஸ், இன்னும் மற்ற வேலைகளை எல்லாம் கவனி. இதை கொஞ்சம் ஆறப்போடு என்று சொல்லிக்கொண்டு எழுந்து வீட்டுக்கு செல்ல கிளம்பி விட்டான். ஓகேடா, நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு என்று ஜீவன் சொல்லிவிட்டு அகத்தியன் சொன்ன வேலைகளை கவனிக்க சென்று விட்டான். அகத்தியனின் காரை பார்த்ததும் அவசரமாக ஓடி வந்து கேட்டை திறந்த செக்யூரிட்டி வணக்கம் வைக்க தலையை ஆட்டிக்கொண்டே உள்ளே நுழைந்து காரை நீண்ட காரோடும் ஓடுதள பாதையில் செலுத்தி பங்களாவின் சைடில் அமைந்துள்ள கார் செட்டில் கொண்டு போய் காரை நிறுத்திவிட்டு கீழே இறங்கி லாக் செய்துவிட்டு உள்ளே நுழைந்தான் அகத்தியன். வீட்டின் ஹாலில் அப்பா ராகவன் அமர்ந்திருந்தார். அவர் ப்ரொடியூசர் கம் சினிமா ஃபைனான்சியர். அம்மா ஜானகி தனக்கும் அவருக்குமான காப்பி கப்பை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்தவர் அகத்தியனை பார்த்து, வாப்பா, நீயும் வந்துட்டியா? சரி வா, காப்பி குடி என்று தனது கப்பை அகத்தியனிடம் கொடுத்தார். தேங்க்ஸ்மா என்று சொல்லிவிட்டு அதை வாங்கி கொண்டு தந்தையின் அருகில் இருந்த ஒற்றை சோஃபாவில் அமர்ந்தான். ஜானகி உள்ளே சென்று தனக்கும் ஒரு கப்பை எடுத்துக்கொண்டு கணவரின் அருகில் வந்து அமர்ந்தார். என்னகி, முகமெல்லாம் சோர்வாக இருக்கு, நேரமாக வந்துட்ட என்று கேட்டார் ராகவன். ஒன்றும் இல்லைப்பா, நம்ம அழகி ப்ரொடக்ஷனில் அடுத்த படத்துக்கான வேலையை தொடங்கிட்டேன். அந்த வேலையில் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால என்னை பார்க்க உங்களுக்கு டயர்டாக தெரியுது. மற்றபடிக்கு நான் நல்லா தான் இருக்கேன். ஓ அப்படியா, சரி, பட வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டியா? யார் ஹீரோ ஹீரோயின் என்று அப்பா கேட்க, ஹீரோ விஷ்ணுவை போடலான்னு நினச்சிட்ருக்கேன். ஹீரோயின் தான் இன்னும் செலக்ட் பண்ணலை. செலக்ட் ஆனதும் ஷூட்டிங் ஆரம்பிக்க வேண்டியது தான் என்று சொன்னான். ஓகே, ஹீரோயின் யாரை போடலான்னு ஐடியா இருக்கா என்று மட்டும் ஒரு கேள்வியை கேட்டார் ராகவன். புதுமுகம்தான் பார்த்து தேடிட்டுருக்கேன்ப்பா. ஏன்பா, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா என்று அப்பாவை பார்த்து கேட்டான். வீட்டுக்கு வந்ததும் 2 பேரும் பட வேலையை பற்றியே பேசிகிட்ருக்கீங்களே, நான் ஒருத்தி வீட்டில் இருக்கேன்னு உங்களுக்கு அந்த நினப்பு இருக்கா? நம்ம வீட்டுக்கு வரப்போகிற ஹீரோயினை பற்றி பேசுங்கன்னா படத்தில் நடிக்கிற ஹீரோயினை பற்றி மாற்றி மாற்றி கேள்வி கேட்டுட்ருக்குறீங்க என்று ஜானகி இடையிட்டு சொல்ல, ஆஹாஹா ஜானகி, உன் காரியத்தில் நீ கரெக்டாக தான் இருக்க என்று சிரித்து கொண்டே ராகவன் சொல்ல, நான் கரெக்டாக இருந்து என்ன பண்ண? நம்ம மகனை கரெக்ட் பண்ண ஒருத்தி வரணும் இல்லை, அதுக்கு இவன் பிடி கொடுக்கணும் இல்லை. எப்போ கேட்டாலும் பதிலே சொல்லாமல் நழுவிக்கிட்டே இருக்கிறானே. நீங்களும் அவன் போக்குக்கு அவனை விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறீங்க. இது வரைக்கும் 10 ஹிட் படம் கொடுத்துட்டான். இன்னும் எப்போ தான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறான்? வயசு 30 தாண்டி ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த கவலை உங்கள் 2 பேருக்குமாச்சும் இருக்கா என்று ஆதங்கத்தோடு கேட்க, ஆமாம்,
நான் பண்ணிக்க மாட்டேன், நான் சொல்கிறேன். இன்னும் 2 வருஷம் போகட்டுமா, நம்ம மதிய அழகிக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி நான் பண்ணிக்கிறேன் என்று அகத்தியன் சொல்ல, டேய் அவளுக்கு இப்போ தான் வயசு 21 ஆகுது. அவளுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குள்ளே கிழவன் ஆயிடுவ. முதல்ல உன் கல்யாணத்தை முடிக்கலாம். அவளுக்கு ஒரு 3 வருஷம் போகட்டும், அப்புறம் அவள் கல்யாணத்தை பண்ணிக்கலாம். தரகர் வந்து ஃபோட்டோவை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. உன் ரூமில் வச்சுருக்கேன், போய் பார்த்துட்டு அதில் ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணுற. அடுத்த 3 மாதத்தில் உனக்கு கல்யாணத்தை முடிக்கிறோம் என்று ஜானகி திட்டவட்டமாக சொல்ல, அம்மா ப்ளீஸ்மா, அப்பா சொல்லுங்கப்பா, இந்த படத்தை முடிச்சிடுறேன், அப்புறம் என் கல்யாணத்தை பற்றி பேசலாம். இப்போது நான் எந்த பொண்ணு ஃபோட்டோவையும் பார்க்குற மூடில் இல்லை என்று சொல்லிக்கொண்டே எழுந்து மாடி ஏறி அவன் அறைக்கு சென்று விட்டான். பார்த்தீங்களா, நான் சொல்கிறத அவன் எப்போவுமே மதிக்கிறதே இல்லை, அதுக்கு நீங்கள் கொடுக்குற இடம்தான் என்று ஜானகி தன் கணவனை குறைப்பட, இல்லை ஜானகி, அவன் இருக்கிறதோ சினிமா துறை, அவனை நாம் கம்பல் பண்ண முடியாது, விடு, அவனுக்கா தோணணும். நிச்சயமாக உன் மகனுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கும், அவளை பார்த்து இவளை தான் கட்டிக்கணும் என்று அவன் தன் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் கொண்டு வருவான். அப்போது அவனே வந்து நம்மளை கேட்பான், கல்யாணம் பண்ணி வைங்கன்னு. அது வரைக்கும் அவனை நீ டிஸ்டர்ப் பண்ணாத, விட்டுடு. உன் மகன் சாதாரண டைரக்டரா என்ன? எத்தனை காதல் படங்களை எடுத்திருக்கிறான். அவனுக்கு காதலிக்க தெரியாமலா போகும்? அவனுக்குள்ளேயும் காதல் இருக்கு. அவன் தனக்கான பெண்ணை பார்க்கும்போது தானாகவே கல்யாணத்துக்கு தலையாட்டுவான். நீ கவலைப்படாமல் உன் வேலையை பாரு, அது நடக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக நடக்கும் என்று சொல்லிவிட்டு ராகவன் எழுந்து வெளியே செல்ல கிளம்பினார். ராகவன் சொன்னது தெளிவாகவே அகத்தியன் காதில் விழுந்தது. அப்போ சொன்னது போல தனக்கானவள் தன் கண்ணில் படுவாளா என்று மனதில் எண்ணும் பொழுதே அவன் மனத்திரையில் தோன்றியவள் என்னவோ கயல்விழிதான். தன் மனத்திரையில் தோன்றிய அவளின் பிம்பத்தை கண்டு அதிர்ந்து போனான் அகத்தியன். கதிர்வேலன் வீடு திரும்பிவிட்டான். அவன் முகம் கோபம், விரக்தி, கவலை அனைத்தும் கலந்த கலவையாக பிரதிபலித்தது. வாயா கதிரு, போன வேலை நல்லபடியாக முடிஞ்சுதா என்று கேட்ட தாயை பார்த்தும் பார்க்காமல் தலையை ஆட்டிக்கொண்டே எதுவும் பேசாமல் உள்ளறைக்கு சென்று கதவை ஒரு கழித்து சாத்திவிட்டு பையை அறையின் மூளைக்கு தூக்கி எறிந்தவன் அப்படியே கட்டிலில் போய் படுத்து கொண்டான். அறையை திறந்து எட்டி பார்த்த காஞ்சனை, என்னடா கதிரு, போய் குளிக்கலையா? அப்படியே வந்து படுத்துக்கிட்ட, போய் குளிச்சுட்டு வாயா கண்ணு, வந்து சாப்பிடு என்று பாசத்தோடு சொல்ல, டயர்டாக இருக்குமா, கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கிறேனே, நீங்கள் போய் சாப்பிட்டுட்டு வேலையை பாருங்க, நானே வந்து எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கிறேம்மா என்று தன் அன்னையை பார்க்காமலேயே சொல்லிவிட்டு படுக்கையில் கவிழ்ந்து படுத்து முகத்தை மூடிக்கொண்டான் கதிர்வேலன். அப்படியா, சரிப்பா, தூங்கு, அப்புறமா எழுந்து சாப்பிடு. அவரைக்கொட்டை கத்திரிக்காய் போட்டு குழம்பு வச்சுருக்கிறேன், எடுத்து போட்டு சாப்பிடு. நான் போய் மாட்டுக்கு புல் பிடுங்கிட்டு வரணும். அப்பா தோட்டத்துக்கு போயிட்டாரு, அவர் வந்தால் அவரையும் சாப்பிட சொல்லியா என்று சொல்லிவிட்டு காஞ்சனை ஒரு கூடையை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட பெருமூச்சு விட்டு கொண்டு திரும்பி படுத்து விட்டத்தை வெறித்து கொண்டிருந்தான் கதிர்வேலன். கண்களிலிருந்து கடகட என்று கண்ணீர் அவனையும் அறியாமல் கொட்டி கொண்டிருந்தது. அவன் மனம் சொல்ல முடியாத வேதனையில் தவித்து கொண்டிருந்தது. தன் திறமைக்கு வேலை கொடுக்காமல் தனக்கு செக் வைத்த அந்த நிறுவனத்தை எண்ணி ஆத்திரம் வந்தது. ஆனால் எதுவும் செய்ய முடியாத, கையால் ஆகாத தனத்தால் தன்மேலேயே வெறுப்பு வந்தது கதிர்வேலனுக்கு. அது தமிழ்நாட்டிலேயே மிகவும் புகழ்பெற்ற சேனல். அந்த சேனலில் வேலை கிடைக்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும்தான். தனக்கு அனைத்து திறமையும் இருந்தும் தன் திறமையை மதிக்காமல் தன்னிடம் அவர்கள் வைத்த கோரிக்கை, அது கோரிக்கை என்று சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட அது தன் கெரியருக்கு வைத்த மிரட்டல் என்றே சொல்லலாம். எங்கு சென்றாலும் தனக்கு வேலையே கிடைக்காது என்று சொல்லாமல் சொல்லிய ஒரு மிரட்டல். அப்படித்தான் அவனுக்கு தோன்றியது. அவர்கள் வெளிப்படையாக அதை சொல்லவில்லை என்றாலுமே அவ்வளோ பெரிய சேனல் அவர்களே அந்த காரணத்தை சொல்லும் பொழுது மற்ற இடங்களில் அவனுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லாமலே போய்விட்டது என்று கூட சொல்லலாம். அப்படி அவர்கள் வைத்த கோரிக்கை தான் என்ன என்று கேட்டால், அவன் தங்கை அகத்தியன் படத்தில் நடிக்க வேண்டும் என்பதுதான். அப்படி அவன் தங்கை நடிக்க ஒப்புக்கொண்டால் அவனுக்கு சேனல் வேலை தருவதாக சொல்லி இருந்தார்கள். எதற்கும் முடிச்சு போடுகிறார்கள். இதெல்லாம் அந்த அகத்தியனால் வந்த வினை. மிக பெரிய டைரக்டர், பேரும் புகழும் பெற்றவன், எப்படி இப்படி கீழ்த்தரமாக நடந்து கொள்கிறான்? வேண்டாம் என்று மறுத்து ஒதுங்கிய பெண்ணை திரும்பவும் நடிக்க வைக்க வேண்டும் என்று விடாப்பிடியாக அவள் விருப்பமே இல்லாமல் அவளை வற்புறுத்தி நடிக்க வைக்க இவனுக்கு என்ன அருகதை இருக்கிறது என்று மனம் கொதித்தது.
தன் தங்கை மனது வைத்தால்தான் தனது வேலை நிலைக்கும் என்று நிலை அவனுக்கே அருவருப்பாக இருந்தது. தன்னுடைய உயர்வுக்காக தன் தங்கையின் வாழ்க்கையை பணயம் வைப்பதா? கூடாது. தனக்கு வேலையே கிடைக்கவில்லை, திரும்பவும் அப்பாவின் அடிமை தொழிலையே செய்தால் கூட பரவாயில்லை. ஆனால் தங்கையை தனக்காக வற்புறுத்தக்கூடாது. இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, பெற்றவர்களிடம் கூட இதை சொல்லக்கூடாது என்று மனதில் போட்டு புதைத்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டான் கதிர்வேலன். தனக்கு வேலைக்கு போக விருப்பமில்லை, இந்த காட்டிலேயே இருந்து விடுகிறேன் என்று சொல்லிவிடலாம் என்று கூட நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் படித்த படிப்பு, அவன் லட்சிய கனவு எல்லாமே கனவாக போகிறதா என்று நினைக்கும் பொழுது தாள முடியாமல் அழுகை வந்தது அந்த ஆண்மகனுக்கு. காலை ஒரு 11 மணி இருக்கும். அப்பொழுது கதிர்வேலனின் தந்தை சுப்பிரமணி வரும் அரவம் கேட்டு கதிர்வேலன் கண்களை மூடிக்கொண்டான். தூங்குவது போல படுத்திருந்தான். ஒரு கழித்து சாத்தியிருந்த கதவை திறந்து பார்த்துவிட்டு மகன் தூங்குகிறான் என்று நினைத்து கொண்ட சுப்பிரமணியன் சத்தம் வராமல் மீண்டும் கதவை சாத்திவிட்டு முன்னறைக்கு வந்தார். அங்கே கிடந்த கொடியில் போட்டிருந்த ஒரு துண்டையும் ஒரு வேஷ்டியையும் எடுத்துக்கொண்டு சுப்பிரமணியன் குளிக்கச் சென்று விட்டார். 1/4 மணி நேரத்தில் திரும்பி வந்தவர் சாப்பாட்டு தட்டை எடுத்து வைத்து கொண்டு தானே தனக்கு சாதத்தையும் அவரை கொட்ட குழம்பையும் ஊற்றி கொண்டு சாப்பிட ஆரம்பித்தார். கவனம் சாப்பாட்டில்லை. மனதில் கதிர்வேலன் போன வேலை என்ன ஆச்சு என்ற எண்ணமே ஓடிக்கொண்டு இருந்தது. மகனை எழுப்பவும் மனம் வரவில்லை. அசந்து தூங்கி கொண்டிருப்பவனை எழுப்பி அப்படி கேட்க வேண்டிய அவசரம் ஒன்றும் இல்லை, அவனே எழுந்து விஷயத்தை சொல்லட்டும், சொல்லுவான் என்று நினைத்து கொண்டே சாப்பிட்டுவிட்டு வாசலில் கிடந்த கயிற்றுக்கட்டிலை எடுத்து வேப்ப மர நிழலில் போட்டு படுத்தவர் அப்படியே கண் அயர்ந்து விட்டார். காலையிலிருந்து வேலை செய்த களைப்பு உடனே உறக்கம் வந்தது. பில்லுக்கூடையை சுமந்து கொண்டு வந்த காஞ்சனை வேப்ப மர நிழலில் படுத்து உறங்கி கொண்டிருந்த கணவனை பார்த்தார். வந்துட்டாரா? வந்து சாப்பிட்ருப்பாரா? நல்லா தூங்குறாரு, சரி சரி தூங்கட்டும் என்று தனக்குள் பேசிக்கொண்டே வந்து அந்த வேப்ப மர நிழலிலேயே பில்லுக்கூடையில் இருந்த பில்லை கொட்டி அதன் மேலேயே புல்லை மூடியவாறே கூடையை வைத்துவிட்டு சேலையை உதறி திரும்பவும் இடுப்பில் செருகி கொண்டு கதவை திறந்து உள்ளே சென்றார். மகன் படுத்திருந்த அறை கதவு சாத்தி இருப்பதை கண்டவர் முதலில் போய் அதை திறந்து பார்த்தார். கட்டிலில் படுத்து கண்களை திறந்து கொண்டு விட்டத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் கதிர்வேலன். அன்னை வருவதை அவன் கவனிக்கவில்லை. அவன் கவனம் முழுவதும் கவலையில் தொலைந்திருந்ததால் அன்னை வந்ததை அவன் கவனிக்கவில்லை. மகனின் முகம் ஒரு மாதிரி இருக்க கண்டு காஞ்சனை உள்ளே நுழைந்து அவன் அருகில் வந்து நின்றார். ஏண்டா கதிரு, இன்னும் அப்படியே படுத்து கிடக்கிற? எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்து சாப்பிட்லாம் வாயா. ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிற? போன வேலை நல்லபடியாக முடியலையா என்று அடுக்கடுக்காக கேள்விகளை தொடுத்தார். உடனே கவனம் கலைந்தவன் எழுந்து அமர்ந்தான். இல்லைம்மா, ரிசல்ட் இன்னும் சொல்லலை, அப்புறம்தான் இமெயில் அனுப்புவாங்க என்று எதையோ சொல்லி சமாளித்தான். ஓஹோ, அவ்வளவுதானே, சரி அவங்க அனுப்புகிறப்ப அனுப்பட்டும்யா, நீ வா, வந்து குளிச்சுட்டு சாப்பிடு. அதுக்கே இப்படி படுத்து கிடக்கிற? உனக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்குங்கன்னு அதையெல்லாம் நினச்சி மனசை குழப்பிக்காதடா. இந்த வேலை இல்லைன்னா வேறு வேலை கிடைக்க போகுது, இதுக்கு போய் இப்படி என்று சொல்லி அவனை கைப்பிடித்து எழுப்பி நிறுத்தி முதுகை செல்லமாக தட்டிவிட்டு போய் குளி என்று தள்ளினார் காஞ்சனை. சரிம்மா என்று சொல்லிக்கொண்டே தனது உடைகளை எடுத்துக்கொண்டு குளிக்கச் சென்றான் கதிர்வேலன். இப்படியே அவர்கள் நினைத்து கொள்ளட்டும், அப்புறம் இந்த வேலை கிடைக்கவில்லை என்று அடுத்த வேலைக்கு முயற்சி செய்கிறேன் என்று சொல்லி கொஞ்ச நாள் தள்ளி போடலாம், அப்புறம் நடக்கிறது நடக்கட்டும் பார்த்துக்கலாம் என்ற ஒரு முடிவுக்கு வந்தவனாக சற்றே தெளிந்து தன் அன்றாட வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தான் கதிர்வேலன். கயல்விழியின் ஃபோன் அலறி கொண்டிருந்தது. எடுத்து டிஸ்பிளேயை பார்த்தால் அது ஒரு அன்னோன் நம்பர். யாராக இருக்கும் என்ற யோசனையில் சிறிது நேரம் அதையே பார்த்திருந்தாள். ஃபோன் கட் ஆகிவிட்டது. புது நம்பரிலிருந்து வரும் தெரியாத அழைப்புகளை கயல்விழி ஏற்பதில்லை. மறுபடி 2 முறை அழைப்புகள் வரவே ஏதோ முக்கியமான காரணத்திற்காகத்தான் யாரோ தன்னை அழைக்கிறார்கள் என்ற எண்ணத்தில் ஃபோனை அட்டன் செய்து காதுக்கு கொடுத்தாள் கயல்விழி. ஹலோ, கயல்விழி தானே என்ற மென்மையான ஆண் குரலை கேட்டு யார் என்று புரியாமல் ஒரு கணம் யோசித்த கயல் பின்னர் கயல்விழி தான் பேசுகிறேன், நீங்கள் என்று கேட்டாள். நான் அழகி ஃபிலிம் அகத்தியன் சாரோட அசிஸ்டண்ட் ஜீவன் பேசுகிறேன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று சொன்ன உடனே கயல்விழிக்கு சுர் என்று கோபம் ஏறியது. சார், நான் ஏற்கனவே என்னால் உங்கள் படத்தில் நடிக்க முடியாதுன்னு அகத்தியன் சார்கிட்டயே நேரடியாக சொல்லிட்டேன். திரும்ப என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நடிக்க சொல்லி, எனக்கு அதில் விருப்பமும் இல்லை, ப்ளீஸ் நான் ஃபோனை வைக்கிறேன் என்று கட் பண்ண போனவளே அவசரமாக தடுத்தான் ஜீவன்.
ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க. நீங்கள் எடுக்கிற முடிவில் தான் உங்கள் அண்ணனோட வாழ்க்கையே அடங்கி இருக்குது என்று ஜீவன் சொல்ல அதிர்ந்து போனாள் கயல்விழி. கோபத்தில் முகம் தகதக என்று கனன்று ஜொலிக்க, என்னோட முடிவுக்கும் அண்ணனோட வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் என்று கோபமாக கேட்டாள். போன வாரம் உங்கள் அண்ணன் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணார் இல்லையா, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த இன்டர்வியூவில் உங்கள் அண்ணன் செலக்ட் ஆயிட்டாரு. ஆனால் ஒரு கண்டிஷன் போட்டாங்க அந்த சேனல்லேருந்து. உங்கள் அண்ணன் அதை ஏற்றுக்காமல் எனக்கு வேலையே வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. ஏன் வேணான்னு வந்துட்டாரு? அப்படி என்ன கண்டிஷன் போட்டாங்க என்று ஆர்வமும் கோபமும் கலந்து படபடப்பாக கேட்டாள் கயல். ஜீவன் ஒரு நிமிடம் மௌனமாக இருந்தான். அதை சொல்வதற்கு அவனுக்கும் ஏனோ சங்கடமாகத்தான் இருந்தது. இப்படியெல்லாம் ஒரு பெண்ணை ட்ராப் பண்ணி இந்த படத்தில் நடிக்க வைக்க வேண்டுமா என்று பல முறை அகத்தியனை கேட்டு பார்த்து விட்டான். அவனும் ஒரே பிடிவாதமாக இருந்ததால் வேறு வழி இல்லாமல் இப்பொழுது கயல்விழியோடு பேசி கொண்டிருக்கிறான் ஜீவன். ப்ளீஸ் என்னன்னு சொல்லுங்க, ஏன் பேசாமல் இருக்கிறீங்க என்று அவன் மௌனத்தை பொறுக்க முடியாமல் படபடத்தாள் கயல்விழி. ஓகே, அது என்ன கண்டிஷன்னா, நீங்கள் அகத்தியனோட படத்தில் நடித்தாதான் உங்கள் அண்ணனுக்கு வேலை கிடைக்கும். இல்லைன்னா உங்கள் அண்ணனுக்கு எந்த சேனலுமே வேலை கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் எங்கள் கான்ட்ராக்டில் சைன் பண்ணணும். அப்போ தான் உங்கள் அண்ணனோட லைஃப் நல்லா இருக்கும். இனிமேல் முடிவெடுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. நீங்கள் எங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துட்டீங்க என்று படபட என்று ஒப்பித்து விட்டான் ஜீவன். கயல்விழிக்கு கோபம் கட்டுக்கடங்காமல் வந்தது. என்ன இது முட்டாள்தனம், என்ன திமிர் இருந்தால் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டிருப்பான் அந்த அகத்தியன். அவன் மேல் இருந்த மரியாதை சுத்தமாக இறங்கிவிட்டது கயல்விழிக்கு. என்ன முட்டாள்தனம் இது? எங்கள் அண்ணனோட திறமைக்கு வேலை கொடுக்காம நான் நடித்தாதான் எங்கள் அண்ணனுக்கு வேலைன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? ஏன் சார் இப்படியெல்லாம் ஒரு பெண்ணை ட்ராப் பண்ணி நடிக்க வைக்கணும்னு முயற்சி பண்ணுறீங்க? வேறு யாராவது வேலண்ட்ரியாக வந்து நடிக்கிறேன்னு சொல்கிறவங்கள போட்டு படம் எடுக்க வேண்டியது தானே சார்? எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி ஒதுங்கி போன பின்னாடியும் ஏன் திரும்ப திரும்ப வந்து என்னை தொந்தரவு பண்ணுறீங்க? எங்கள் அண்ணன் எவ்வளவு ஆர்வத்தோடு அந்த படிப்பை படித்து முடித்தான்னு தெரியுமா? ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து பெரிய ஆளாக வரணுன்றது அவனோட கற்பனை. அவன் கற்பனை திறன் உலகமெல்லாம் ஜொலிக்க வேண்டும் என்று ஆசை. ரொம்ப ஆசைப்பட்டான். அவன் வாழ்க்கையில் மண்ணள்ளி போட நினைக்கிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா என்று தழுதழுத்த குரலில் கோபம் கவலை கலந்து வார்த்தைகள் வெளிவந்தது கயல்விழிக்கு. ஜீவனுக்கு அவள் பேச பேச சங்கடமாகத்தான் இருந்தது. ஆனால் அவனுக்கு கொடுத்த டாஸ்கை அவன் முடிச்சாகணும் இல்லையா? அவளின் மன வருத்தத்தையோ தழுதழுப்பையோ பார்த்தா அவனுக்கு அகத்தியனிடம் திட்டும் உதயம் தான் கிடைக்கும். வேலையாகணுமே, அதனால் மனதை இரும்பாக்கி கொண்டு மீண்டும் பேசினான். கயல்விழி, நீங்கள் மனசு வச்சாதான் உங்கள் அண்ணனோட கனவு நனவாகும். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இனிமேல் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்கள் அண்ணா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீங்கள் நினச்சா நீங்கள் எங்கள் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுங்கள். நல்லா யோசிச்சுட்டு உங்கள் முடிவை சொல்லுங்கள். பாய் என்று சொல்லிவிட்டு மேலே அவள் பேசும் முன் ஃபோனை கட் பண்ணிவிட்டான் ஜீவன். கட்டான ஃபோனை கையில் வைத்து கொண்டு அதையே வெறித்து பார்த்து கொண்டு மெய் மறந்து அமர்ந்திருந்தாள் கயல்விழி. அவள் மண்டைக்குள் 1000 வண்டுகள் குடைந்து கொண்டிருந்தது. தன் அண்ணனுடைய வாழ்க்கை தன் கையில்தான் உள்ளது என்பதை அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அண்ணனுக்காக படத்தில் நடிப்பதா, இல்லை தான் நன்றாக படித்து ஒரு டீச்சராக வேண்டும் என்ற கனவை நனவாக்குவதா? தன் கனவா, தன் அண்ணனின் கனவா? அவளுக்குள் 1000 கேள்விகள் விடை தெரியாமல் அல்லாடி கொண்டிருந்தது. கயல்விழி எவ்வளவு நேரம் அப்படியே அமர்ந்திருந்தாள் என்று அவளுக்கே தெரியாது. விழிப்பு நிலைக்கு வந்தவளின் மனம் உடனே அண்ணனிடம் பேச வேண்டும் என்று அலாரம் கொடுத்தது. உடனே ஃபோனை இயக்கி அண்ணனின் நம்பரை டயல் செய்து காதுக்கு கொடுத்தாள். அந்த பக்கம் முழு ரிங் போன பின் தான் கதிர்வேலன் ஃபோனை அட்டன் செய்தான். சொல்லுடா கயல், என்ன பண்ணிகிட்ருக்க? என்ன இந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ணுற? காலேஜ் இல்லையா என்று கேட்டான். கயலுக்கு கிளாஸ் பிரேக் டைமில் தான் ஃபோன் வந்தது. அதை அட்டன் பண்ணி அவள் அப்படியே வெளியே மரத்தடியில் வந்து அமர்ந்து விட்டாள். அடுத்த கிளாஸுக்கு போக வேண்டும் என்ற நினைப்பே இல்லாமல் தன்னை மறந்து அமர்ந்திருந்தாள். அண்ணன் சொன்னவுடன் தான் கிளாஸை கட்டடித்து விட்டு அப்படியே அமர்ந்திருப்பதே அவளுக்கு நினைவுக்கு வந்தது. தன்னை சுதாரித்து கொண்டு, சரி அண்ணா, என்ன கேள்வி கேட்பது இருக்கட்டும். நீ இன்டர்வியூ அட்டன் பண்ண போனியே, அது என்னாச்சு? போன வேலை சக்ஸஸா? அதை முதல்ல சொல்லுண்ணா என்று அவனை மடக்கி கேட்க அவனும் மௌனமாக இருந்தான். என்னன்னா, நான் கேட்குறேன், நீ பதிலே சொல்லாமல் அமைதியாக இருக்கிற, என்ன ஆச்சு? வேலை கிடச்சிடுச்சா என்று பதிலை தெரிந்து கொண்டே கேட்டாள் கயல்விழி.
அதுவாடா, இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன். என்ன மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க இல்லையாடா, அதனால் நீங்கள் போங்க, நாங்கள் தகவல் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அநேகமாக ரிசல்ட்டு இமெயிலில் வந்துடும். இன்றைக்கி நாளைக்குள்ளே எனக்கு கிடச்சிடும்னு நினைக்கிறேன். நீ ஒன்றும் கவலைப்படாதடா, கண்டிப்பாக எனக்கு வேலை கிடைக்கும் என்று கயல்விழிக்கு ஆறுதல் சொல்வது போல தனக்குத்தானே ஆறுதல் சொல்லிக்கொண்டான் கதிர்வேலன். அவனின் வார்த்தைகளில் இருந்த வழி கயல்விழிக்கு புரியத்தான் செய்தது. கன்ஃபார்மாக உனக்கு வேலை கிடைச்சிடும்னு சொல்கிறியா? அப்புறம் ஏன் உன் குரலில் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான எந்த உற்சாகமும் இல்லாமல் இருக்குது என்று மேலும் அண்ணனை குடைந்தாள் கயல்விழி. அது அப்படி இல்லைம்மா, நான் இன்டர்வியூ நல்லா பண்ணி தான் இருக்கேன். என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அதனால் கொஞ்சம் ஒரு டவுட் இருந்தது தான். மற்றபடிக்கும் எல்லாத்தோட நான் நல்லா தான் பண்ணியிருக்கேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. புரியுது, கண்டிப்பாக வேலை கிடைக்கும், நீ கவலைப்படாத. உன் படிப்பை நீ பாரு, ஓகேவா? என் வேலையை நான் பார்த்துக்கிறேன். அப்படியே இது கிடைக்கலனா தான் என்ன, வேறு ஒரு சேனலுக்கு நான் அப்ளை பண்ணுறேன். எனக்கு எப்படியும் வாய்ப்பு கிடைச்சிருண்டா கண்ணா, நீ கவலைப்படாத என்று கயல்விழிக்கு ஆறுதல் சொன்னான் கதிர்வேலன். சரி அண்ணா, நான் கிளாஸுக்கு போகிறேன் என்று மட்டும் சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டாள் கயல்விழி. அவள் மனம் பாரமாக இருந்தது. தான் கவலைப்படக்கூடாது என்று தன் கவலையை மறைத்து கொண்டு அண்ணன் தன்னிடம் பேசியது அவளை மேலும் மனம் உடைய செய்தது. தன் வாழ்க்கைக்காக தங்கையின் வாழ்க்கையை பணயம் வைக்கக்கூடாது என்று நினைக்கும் அண்ணனின் வாழ்க்கைக்காக தன் வாழ்க்கையை பணயம் வைக்கலாம் என்ற முடிவுக்கே வந்துவிட்டாள் கயல்விழி. ஆனால் தன் முடிவை அண்ணனிடம் சொன்னால் அவன் ஒத்துக்கொள்ள மாட்டான் என்று தெரிந்தே இருந்ததால் யாரிடமும் தன் முடிவை சொல்லாமல் நேரடியாக ஜீவனுக்கே ஃபோன் பண்ணி அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவதாக சொல்லிவிடலாம் என்று முடிவை செய்துவிட்டாள் கயல்விழி. ஆனாலும் ஃபோன் பண்ணுவதற்கு கை வருவேனா என்று தான் அடம் பிடித்தது. இருந்தாலும் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு ஜீவன் தன்னை தொடர்பு கொண்டு அழைத்த எண்ணுக்கு மீண்டும் அழைத்தாள் கயல்விழி. அவளின் அழைப்பை ஏற்ற ஜீவன், சொல்லுங்க கயல்விழி என்று விழித்தான். நான் உங்கள் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறேன் என்று கயல்விழி சொல்லி முடிக்கும் முன் அவளின் வறண்டு போனது. குட் கயல்விழி, நாளைக்கு உங்களை தேடி அக்ரிமெண்ட் வரும், சைன் பண்ணிடுங்க. படம் ஆரம்பிக்க இன்னும் 1 மாதம் இருக்குது. நீங்கள் சைன் பண்ண அடுத்த நிமிஷமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பற்றிய டீட்டெயில் உங்கள் அண்ணனோட மெயிலுக்கு அனுப்பப்படும். அடுத்த நாளே அவர் வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாம் என்று ஜீவன் சொல்லி முடிக்க, ஓகே மிஸ்டர், ஆனால் ஒரு ரெக்வெஸ்ட். நான் படத்தில் நடிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் உங்கள் பட அக்ரிமெண்ட்டில் நான் சைன் பண்ணதும் என்னால் தான் அண்ணனுக்கு வேலை கிடைச்சது என்பதும் எதுவுமே எங்கள் அண்ணனுக்கோ எங்கள் குடும்பத்துக்கோ தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சால் கண்டிப்பாக அவங்க இதை ஒத்துக்க மாட்டாங்க. நானே அவங்களுக்கு பேசி புரிய வச்சுக்கிறேன். எங்கள் அண்ணா ஏதாவது கேட்டால் எதையாவது சொல்லி சமாளிக்க சொல்லுங்கள் அந்த சேனல்காரங்களை. நான் உங்கள் படத்தில் நடிக்கிறேன் என்ற உண்மையை யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். பின்னாளில் நானே இதை அவர்களிடம் தெரியப்படுத்தி கொள்கிறேன். இன்னொரு ரெக்வெஸ்ட், என்னோட படிப்பு இப்படியே தொடரணும். என் படிப்பை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு எனக்கு கால் சீட்டை சரி பண்ணுங்க. மேலும் நான் இந்த ஒரே ஒரு படத்தில் தான் நடிப்பேன். என்னோட வாழ்க்கையின் லட்சியமே நான் நல்ல ஒரு டீச்சராக போகணும் அப்படிங்கிறது தான். ப்ளீஸ் தயவு செஞ்சு என் படிப்பு கெடாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இது என்னோட கண்டிஷன் என்று கயல்விழி அழுத்தம் திருத்தமாக சொன்னாள். ஓகே கயல், நீங்கள் சொன்ன எல்லா கண்டிஷன்களையும் நாங்களும் ஒத்துக்கிறோம். உங்கள் வசதிக்கு ஏற்ப தான் கால் சீட் அமையும். டோன்ட் வர்ரி. நாளைக்கு எங்கள் யூனிட்லேருந்து ஒருத்தர் வந்து உங்ககிட்ட அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்கிக்குவாங்க. நல்லா படித்து பார்த்துட்டு சைன் பண்ணுங்கள். இந்த ஒரு படம் பண்ணி கொடுத்தீங்கனாலே போதும். எங்களுக்கு வேறு எந்த கண்டிஷனும் இல்லை. நான் வைத்து விடுகிறேன், பாய் என்று சொல்லிவிட்டு ஃபோன் தொடர்பை துண்டித்தான் ஜீவன். ஃபோன் பேசி முடித்த கயல்விழிக்கு மனம் பாரமானது. தான் எடுத்த முடிவை வீட்டில் அவள் தெரிவிக்கவில்லை. அது தெரியும் பொழுது பார்த்து கொள்ளலாம் என்று அமைதியாகிவிட்டாள். அதற்கு மேல் வகுப்புக்கு செல்ல பிடிக்கவில்லை அவளுக்கு. அதனால் ஹாஸ்டலை நோக்கி நடந்தாள் கயல்விழி. அவள் கனவு லட்சியம் நிறைவேறுமா என்ற கேள்விக்குறி மனதில் அழுத்தமாக எழுந்து உறைந்து போனது. அண்ணனின் கனவுக்காக தன் கனவு பலியாக போகிறதா என்று மனம் உறுத்தியது ஏனோ உண்மைதான். கயல்விழி படத்தில் நடிக்க ஒத்துக்கொண்டதுமே மலமலை என்று வேலைகள் நடந்தன. அகத்தியன் டீமிலிருந்து ஒரு நபர் காலேஜுக்கே வந்து சைன் வாங்கி சென்றார். கதிர்வேலன் இன்டர்வியூ அட்டன் பண்ணிய சேனலை அவனை திரும்பவும் அழைத்து அடுத்த 2 நாட்களில் வேலையில் ஜாயின் பண்ண சொல்லி அழைப்பு விடுத்தார்கள். கதிர்வேலனுக்கு அதை நம்பவே முடியவில்லை.
உற்சாகத்தில் தலைகால் புரியவில்லை. அவனுடைய திறமைக்கு மதிப்பு கொடுத்து வேலையில் சேர்த்து கொண்டார்கள் என்றுதான் நினைத்தான். ஏனென்றால் சேனல் போட்ட கண்டிஷன் எதுவுமே கயல்விழிக்கு தெரியாது என்பதால் சேனலில் மாற்றம் குறித்து அவனுக்கு எந்த ஒரு சந்தேகமும் எழவில்லை. உடனே தாய் தந்தையரிடம் கயல்விழியிடமும் ஃபோன் செய்து தன் உற்சாகத்தை பகிர்ந்து கொண்டான். அண்ணனின் அழைப்பு வந்ததுமே விஷயம் கேள்விப்பட்டு மிகுந்த சந்தோஷம் அடைந்தாள் கயல்விழி. நல்ல வேலை அண்ணனுக்கு தான் கான்ட்ராக்ட் சைன் பண்ணது அவன் வேலைக்காக படம் நடிக்க கன்வின்ஸ் ஆனதோ அவனுக்கு தெரியல என்று கயல்விழியும் நிம்மதியடைந்தாள். அடுத்த நாளே சென்னை சென்று வேலையில் ஜாயின் பண்ணிவிட்டான் கதிர்வேலன். அகத்தியன் முகத்தில் ஒரு கர்வ புன்னகை மிளிர்ந்தது. நான் நினைச்சதை நடத்தி காட்டுவேன் என்பது இப்பொழுது உனக்கு புரிந்திருக்கும் இல்லையா என்று கார் ஸ்டியரிங் வீலில் கைகளால் தாளம் போட்டபடியே பக்கத்து இருக்கையில் அமர்ந்திருந்த கயல்விழியை பார்த்து கேட்டுக்கொண்டான். அதுவரை அமைதியாக தன் கை விரல்களையே ஆராய்ந்தபடியே காரில் அமர்ந்திருந்த கயல்விழி வெடுக்கென்று முகத்தை நிமிர்த்து அவனை திரும்பி பார்த்து முறைத்தாள். நீங்கள் நேர்மையான முறையில் ஒன்றும் எதையும் சாதிக்கலை, புரியுதா என்று பதில் கேள்வி கேட்டாள் கயல்விழி. அஹஹா, என்னை பற்றி என்ன வேண்டுமானாலும் சொல்லு, அது உன்னோட கருத்து, அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் வேணும்னு நினச்சிட்டேன்னு வெய்யி, எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போய் அதை சாதிப்பேன் என்பதற்கு இது ஒரு சின்ன சாம்பிள் தான், புரியுதா? உன்கிட்ட நான் நேர்மையாக வந்து தானே கேட்டேன். அப்போவே நீ என் படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டு இருந்தாய் என்றால் இந்த அளவுக்கு போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. நான் ஒன்றும் ரொம்ப கீழ்த்தரமாலாம் இறங்கலை. நீ சம்மதிச்சாதான் உங்கள் அண்ணனுக்கு வேலை, அந்த வேலையே தேவையில்லை. நான் சம்மதிக்க மாட்டேன்னு நீ ஒரு சமயம் முடிவு பண்ணி இருந்தீனா என்னோட நடவடிக்கை இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி கூட இருந்திருக்கலாம். பட் அதுக்கு நீ வாய்ப்பு கொடுக்கல. அது வரைக்கும் பரவாயில்ல. என்னோட இமேஜை நீ கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சிருக்கிற என்று நக்கலாக சொல்லி சிரித்தான் அகத்தியன். பல்லை கடித்து கொண்டு எதுவும் பேசாமல் அவன் பேசி முடிக்கும் வரை பொறுமையை இழுத்து பிடித்து கொண்டு அமர்ந்திருந்தாள் கயல்விழி. பேசி முடிச்சிட்டிங்களா? இப்போது உங்கள் பெருமையை பேசுறதுக்கு தான் என்னை கூட்டிகிட்டு வந்து இப்படி உட்கார வச்சுருக்கீங்களா? போதும் நீங்கள் பேசி நான் கேட்டது எல்லாம். இனிமேல் எப்போ ஷூட்டிங், நான் எப்போ எப்படி வரணும் அதை மட்டும் சொல்லுங்கள். வேறு எதை பற்றியும் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை என்று கடுகடுப்பாக சொன்னாள் கயல்விழி. ஓகே, ஏனோ உன் முகத்தை பார்க்கணும் போல எனக்கு தோணுச்சு, அதனால தான் வந்தேன். ஆசையாக பார்க்க வந்தவனை இப்படி வெறுப்பாக பேசி துரத்தலாமா மைடியர் என்று கொஞ்சலாகத்தான் கேட்டான் அகத்தியன். அப்படி கேட்டவுடன் அவனுக்கே ஷாக் ஆகி போனது. தானா இப்படியெல்லாம் பேசுவது என்று. அகத்தியன் யாரிடமும் எந்த நடிகையிடமும் இப்படி நெருங்கி பேசுபவன் அல்ல. அவனை நாடி வரும் நடிகையை கூட விரல் நுனியால் ஒதுக்கி இருக்கிறான். அப்படிப்பட்டவன் இவளை தேடி ஓடி வந்தது எதற்காக? இவளிடம் இப்படி ரொமான்ஸாக பேசுவது எதனால் என்று புரியாமல் திகைத்து போனான் அகத்தியன். ஹலோ, என்கிட்ட லிமிட்டோட நில்லுங்க. நீங்கள் பார்த்த பெண்கள் மாதிரியெல்லாம் நான் கிடையாது. தேவையில்லாத வார்த்தைகளை என்கிட்ட விடாதீங்க. இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது என்று படபடப்பாக பேசிக்கொண்டே காரை விட்டு இறங்கி பட்டென்று கதவை சாத்திவிட்டு வேகமாக தன் ஹாஸ்டலை நோக்கி நடந்தாள் கயல்விழி. கயல்விழி பேசுவது கோபப்படுவது கூட அழகாக தெரிந்தது ஏனோ அகத்தியனுக்கு. அவள் போவதையே மெய் மறந்து பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தான் காரினுள். ஜீவன், நம்ம ஸ்கிரிப்டுக்கு ஹீரோவாக விஷ்ணுவைத்தானே புக் பண்ண நினச்சிட்டு இருந்தோம். ஆமாம், ஹீரோயின் ரெடி ஆகலைன்னு தான் இவ்வளோ நாளாக வெயிட்டிங். இப்போ தான் ஓகே ஆகிடுச்சில்ல, அதனால் இன்றைக்கே கால் சீட் வாங்கிடுறேன் என்று சொல்லிக்கொண்டே எழ முற்பட்டவனை சைகையால் தடுத்தான் அகத்தியன். ஏண்டா என்று கேட்ட ஜீவனை தீவிரமாக பார்த்து சொன்னான் அகத்தியன். நானே இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்க முடிவு பண்ணிட்டேன் என்று சொல்ல கேட்டு அதிர்ந்து தான் போனான் ஜீவன். என்னடா சொல்கிற? என்னால் நம்பவே முடியலையே. எத்தனை வாட்டி உனக்கு நான் சொல்லியிருப்பேன். அப்போ எல்லாம் என்கிட்ட கோபப்பட்டு கத்துவ. இப்போ மட்டும் என்னடா ஆச்சு உனக்கு? நான் ஒன்லி டைரக்ட் தான் பண்ணுவேன், எப்போவுமே ஹீரோவாக நடிக்க மாட்டேன். அப்படி இப்படி பிளா 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 நல்லா டைலாக் விட்ட வியப்பாக கேட்டவனை முறைத்தான் அகத்தியன். ஏண்டா, இப்போ தான் எனக்கு தோணுச்சு நடிக்கலான்னு, அதுதான் சொல்கிறேன். அது ஒரு குத்தமாடா உனக்கு? இல்லைடா, இல்லவே இல்லை. நீ எதுக்கு இப்போ நடிக்க நினைக்கிறேன்னு தான் எனக்கு நல்லா தான் புரியுது என்று இழுத்தான் நக்கலாக சிரித்து கொண்டே.
அப்படி கேட்டவனை பார்த்து டேபிள் மேல் இருந்த பேப்பர் வெயிட்டை தூக்கி அடித்தான் அகத்தியன். அதை சிரித்து கொண்டே லாவகமாக பிடித்து கைகளில் உருட்டி கொண்டே, அந்த பொண்ணை நீ பார்த்த நாள்லேருந்து நீயாவே இல்லை மச்சி. ஐ திங்க் நீ அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிற என்று சொன்னான் ஜீவன். டேய், என்ன உளறல் இது மண்ணாங்கட்டி, நீயும் உன் நினைப்போம். நான் போய் அவளை லவ் பண்ணுறதாவது அது கனவுல கூட நடக்காது. அதுவும் இல்லாமல் என்னை பற்றி உனக்கு நல்லாவே தெரியுமில்ல, எனக்கு இந்த லவ் கிவெல்லாம் செட்டே ஆகாது, அதில் நம்பிக்கையும் இல்லைன்னு என்று திமிராகத்தான் சொன்னான் அகத்தியன். அடே, லவ்வில் நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறவன் தான் எடுக்கிற படம் பூராவும் லவ் படமாகவே இருக்குமா? இதுக்கு என்னடா சொல்கிற? கதைகளில் வர லவ் உன் வாழ்க்கையிலையும் வராதுன்னு நீ நினச்சியா? வந்துடுச்சுடா கண்ணா, அதை நீ என்கிட்ட இருந்து மறைக்கிற. உன் கண்ணு உன்னோட காதலை காட்டி கொடுக்கறது எனக்கு நல்லா புரியுது. நீ அந்த பொண்ணை பார்க்கும்போதெல்லாம் உனக்கே தெரியாமல் ஒரு விதமாக அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்னுறப்பாரு, அது தெரியுமா உனக்கு என்று கேட்டு சிரித்தான் ஜீவன். சி, கண்டபடி உளராத, உன் கற்பனையை நிறுத்து. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அவ என் படத்தில் நடிக்கிற ஹீரோயின், அவ்வளவுதான். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த லிமிட் தான். அப்படியா? அப்போ சரி, இந்த படத்துக்கு விஷ்ணுவையே ஹீரோவாக போட்டுக்கலாம். சரியா? நீ ஒன்றும் நடிக்க வேண்டாம். நீ நடித்து கிழிக்கிறதெல்லாம் இங்கே நடக்க வேண்டாம். இந்த படத்துக்கு மட்டும் ஸ்பெஷலாக நீ ஏன் நடிக்கணும்னு நினைக்கிற என்று கேள்விகளால் மடக்கினான் அகத்தியனை ஜீவன். டேய், ஏன் தேவையில்லாமல் வளர்ற? உனக்கு புரியலையாடா? நான் முதல்ல அறிமுகமாகிற படம் நல்ல ஸ்கிரிப்டாக இருக்கணும்னு தோணுச்சு. அதனால தான் இது நாள் வரைக்கும் நடிக்கலை. அது தெரியாதா உனக்கு? இது எனக்கு ஒத்து வர மாதிரி ஸ்கிரிப்டுடா, அதனால தான் நடிக்கலான்னு இப்போ எனக்கு தோணுது. அந்த பொண்ணுக்காக எல்லாம் ஒன்றும் நான் நடிக்கணும்னு நினைக்கல. எனக்கு விருப்பம், நான் நடிக்கிறேன், அவ்வளவுதான். சும்மா என்னை நோண்டாமல் போய் மற்ற வேலையை பாரு. அடுத்த வாரம் 17ஆம் தேதி ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். லொக்கேஷன் பாரு என்று சொல்லிக்கொண்டே சேரை விட்டு எழுந்து மேஜை மேல் இருந்த கார் சாவியை எடுத்துக்கொண்டு ஜீவன் முகம் பார்க்காமல் வெளியில் சென்றான் அகத்தியன். அவன் முதுகை பார்த்து சத்தமாக சிரித்தான் ஜீவன். கதவின் அருகே சென்றவன் திரும்பி அவனை பார்த்து ஒற்றை விரல் காட்டி எச்சரித்துவிட்டு வெளியே சென்றவனின் முகத்திலும் புன்னகை அரும்பி நின்றது. அதன் பிறகு வேலைகள் மடமட என்று தொடங்கியது. ஜீவன் லொகேஷன் பார்த்து ஆர்டிஸ்ட் அனைத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி அவர்களுக்கு தேவையான உடை அலங்காரம் என்று எல்லாவித ஒர்க்குகளையும் முடித்து ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் ஆனது. முதலாக கயல்விழியை வைத்து காட்சி எடுக்கப்பட்டது. காலேஜுக்கு ஸ்கூட்டியில் சென்று கொண்டிருந்த நதிரா சாலையின் ஓரமாக நின்ற ஒரு பெரியவர் சாலையை கடக்க தடுமாறி கொண்டிருந்ததை பார்த்து ஸ்கூட்டியை ஓரம் கட்டிவிட்டு அவர் அருகே சென்று அவர் கையை பிடித்து மெதுவாக முன்னால் வரும் வாகனங்களை நிறுத்திவிட்டு சாலையை கடக்க உதவினாள். அந்த காட்சியை 2 கண்கள் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தது. அந்த கண்களில் ஒரு ஆழமான மின்னல் தோன்றியது. அந்த கண்களின் மின்னலுக்கு உரியவன் மிதுன் சக்கரவர்த்தி குரூப் ஆஃப் கம்பெனியின் எம்டி. அந்த கல்லூரியின் பியூன் பிகாம் சிஏ 3rd இயர் கிளாஸ் வாசலில் வந்து நின்ற டியூட்டரிடம், நதிராவுக்கு விசிட்டர் வந்திருக்கிறார்கள் சார், பிரின்சிபால் அழைத்து வர சொன்னார் என்று சொல்ல ப்ரொஃபஸர் நதிராவை பார்த்து தலையாட்ட அவள் எழுந்து வெளியில் வந்தாள். யாரண்ணா எனக்கு விசிட்டர் என்று கேட்டுக்கொண்டே வந்தவளை பார்த்து தெரியலம்மா என்று சொல்லிக்கொண்டே அழைத்து போனான் பியூன். பிரின்சிபல் அறையை அடைந்ததும் பியூன் விலகிச் செல்ல, மே ஐ கம் இன் சார் என்று கேட்டு வாயில் கதவோரம் நின்றாள் நதிரா. வாம்மா, உள்ள வா என்று வரவேற்ற பிரின்சி உள்ளே வந்த நதிராவை பார்த்து, இவர் மிஸ்டர் மிதுன் சக்கரவர்த்தி குரூப் ஆஃப் கம்பெனி எம்டி, உன்கிட்ட பேசணும் என்று வந்திருக்கிறார் என்று தெரிவித்துவிட்டு அந்த ஆடவனை பார்த்து, நீங்கள் பேசுங்க சார், நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு வெளியில் சென்று விட்டார். நதிராவுக்கும் ஆச்சரியம். யார் இவன்? இவனுக்கு என்னிடம் பேசுவதற்கு என்ன இருக்கிறது? இவனுக்காக பிரின்சிபல் ஏன் வெளியே செல்கிறார் என்று யோசித்து கொண்டே அவனை புரியாத பார்வை பார்த்தாள். ஹாய், என்ன அப்படி பார்க்குற? யாருடா இவன்? இவனுக்கு என்னிடம் பேசுவதற்கு என்ன இருக்கிறது என்று யோசிக்கிறாயா என்று மரியாதை இல்லாமல் ஒருமையில் பேசிய அவனை சுத்தமாக அவளுக்கு பிடிக்காமல் போனது. அவன் பேச்சை கேட்டு முகம் சுளித்தாள் நதிரா. அவளின் முகம் போன போக்கை கண்டவனின் கண்களில் கடுமை ஏறியது. ஒரு ஆழ மூச்செடுத்து எழுந்து அவளின் அருகில் வந்து நெருங்கி நின்றான். அவனின் நெருக்கம் கண்டு பதறி விலகிய பெண் அவளின் முகம் கடுக்க அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவள்
எச்சரிக்கை உணர்வை கண்டு அவன் முகம் மென்மையுடன், ஓகே ஓகே, பயப்படாத, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும், அதுக்காக தான் வந்தேன் என்று சொன்னான். என்ன விஷயம்? என்கிட்ட பேச உங்களுக்கு என்ன இருக்கு? நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது என்று குழப்பத்தோடு கேட்டாள் நதிரா. இருக்கு, நிறைய இருக்கு என்று சொல்லிக்கொண்டே வலது கையை இடுப்பில் ஊன்றி இடது கையால் தன் பின்னந்தலையை வருடிக்கொண்டே அவளை ஆழமான பார்வை பார்த்தான். அவன் பார்வை அவளை சிலிர்க்கச் செய்தது. என்ன மாதிரியான மனிதன் இவன்? யாரென்றே தெரியாத, முன்பின் பார்த்தே அறியாத ஒரு பெண்ணிடம் வந்து நின்று கொண்டு இப்படி பார்த்து வைக்கிறானே, இப்படி பார்க்கும் இவனை என்ன பண்ணால் தகும் என்ற எண்ணம் ஓடியது அவள் மனதில். நீ என்ன வேணும்னாலும் பண்ணிக்கொள்ள, எனக்கு முழு சம்மதமே என்று அவளின் மனதை படித்தவனாக அவன் சொல்ல திகைத்துதான் போனாள் பெண் அவள். அவள் கண்களில் அபரிதமான அதிர்ச்சி. கட் கட், ஹகி, சூப்பர், ஷாட் ஓகேடா என்று ஜீவன் சொல்ல அவனை திரும்பி பார்த்து கேட்டான் அகத்தியன். என்னடா ஒரே ஷாட்டில் ஓகே ஆயிடுச்சா? நல்லா செக் பண்ணிக்கோ, வேணும்னா இன்னொரு ஷாட் கூட போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைடா என்று சொன்னவனை கண்களால் எரித்து விடுவது போல பார்த்தாள் கயல்விழி. அப்படியா சொல்கிற? சரி, உனக்கு திருப்தி இல்லைன்னா இன்னொரு ஷாட் கூட போகலாம் தான். ஓகே, ரெடி, ஆக்ஷன் என்று ஜீவன் சொல்ல மறுபடியும் அந்த சீனை நடிக்க ஆரம்பித்தார்கள். இந்த முறை கயல்விழியின் அருகில் கொஞ்சம் இன்னும் அதிகமாக நெருங்கி நின்றான் அகத்தியன். அவனின் நெருக்கம் கண்டு தடுமாறினாள் அவள். இந்த முறை இயல்பாகவே வரவில்லை. அவளிடம் ஒரு நடுக்கம் இருந்தது. இயல்பான நடிப்பு இல்லாததால் ஜீவன், டேய், இது ஓகேவா இல்லடா, இன்னொரு ஷாட் போலாமா என்று கேட்க கயல்விழியின் விழிகளில் கலக்கம் பார்த்த அகத்தியனோ, வேண்டாம், முன்னது எடுத்தது சரியா இருந்துச்சுல்ல, அதையே வச்சுக்கலாம், போதும் விட்டுரு என்று சொல்லிவிட்டான். அவன் அப்படி சொன்னவுடன் தான் இயல்பாகவே மூச்சு வந்தது கயல்விழிக்கு. விட்டா போதுண்டா சாமி என்று அந்த இடத்தை விட்டு கேரவன் நோக்கி ஓடினாள். அவளின் ஓட்டம் கண்டு வாய்விட்டே சிரித்தான் அகத்தியன். அவனை புரியாமல் பார்த்தான் ஜீவன். இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? டேய், விக்ரமை பார்த்து கேட்டு வைத்தான். விக்ரம் தோள்களை குலுக்கி புன்னகை புரிந்தான். அவர்களின் பாவனையை கண்டு உதைப்பட போகிறீர்கள் என்பது போல சுட்டு விரல் நீட்டி மிரட்டியவாறே அருகில் வந்தான் அகத்தியன். கேரவனுக்கு உள்ளே வந்து சேரில் அமர்ந்த பின்னும் கயல்விழிக்கு படபடப்பு நீங்கிய பாடே இல்லை. அகத்தியனின் நெருக்கமும் அவன் பார்வையும், அந்த பார்வையில் தெரிந்த தாபமும் அவளை மிரளச் செய்தது என்றே சொல்லலாம். நடிப்பு என்றாலும் இவ்வளவு தத்ரூபமாக நடிக்க அவனுக்கு வருமா? அவனே ஒரு வெற்றி பட டைரக்டர், காதல் படம் எடுத்து கரை தேர்ந்தவன். அவனுக்கு நடிக்க சொல்லியா தர வேண்டும் என்று மனதிற்குள் சொல்லி கொண்டாலும் அவளுக்கு ஏனோ பயமாகத்தான் இருந்தது. அவன் தன்னிடம் காட்டியது நடிப்பில்லையோ உண்மையோ என்று ஒரு குரல் சதா உள்ளே ஒலித்து கொண்டே இருந்தது. வேனின் கதவு தட்டப்பட்டது. கம்மிங் என்று சொல்ல மேக்கப் உமன் சுதா மேலே ஏறி வந்தாள். சலித்து கொண்டாள். சிறிது நேரம் கூட அவளை தனிமையில் விடக்கூடாதா என்று மனம் முருண்டியது. எப்படா இந்த படம் முடிந்து தொலையும் என்று வெறுப்பாக இருந்தது கயல்விழிக்கு. சுதா அவளுக்கு டச்சப் பண்ணியதும் ஒதுங்கி நிற்க வேனின் கதவு மீண்டும் தட்டப்பட்டு இப்போ யாரு என்று மீண்டும் சலிப்பு வர உதவி டைரக்டர் விக்ரம் தான் வந்தான். அடுத்த ஷாட் பற்றி விரிவாக விளக்கம் கொடுக்க, மிஸ் கயல், அடுத்த ஷாட் வந்து சார் உங்ககிட்ட ஐ லவ் யூ சொல்லணும். அதை நீங்கள் மறுத்து விட்டு கொஞ்சம் சூடாக பேசிட்டு வெளியில் போக ட்ரை பண்ணுறீங்க. அப்போ சார் உங்கள் கையை பிடிச்சி இழுத்து சுவரோடு சாய்த்து நிறுத்தி மிரட்டல் விடுப்பார். நீங்கள் அவங்கள காதலிக்க மறுத்தா என்ன நடக்கும் என்று சொல்ல சொல்ல நீங்கள் பயத்தில் வெளிரிய முகத்தோடு அவரை பார்க்குறீங்க. இதுதான் ஷாட். இந்தாங்க உங்கள் டயலாக் ஷீட், நல்லா படிச்சுக்கோங்க, அரை மணி நேரத்தில் ஷாட்டுக்கு ரெடி ஆகிடுங்க என்று சொல்லிவிட்டு வேனை விட்டு வெளியேறிவிட்டான் விக்ரம். தன் தலையெழுத்தை எண்ணி நொந்து கொண்டே டயலாக்குகளை படிக்க முனைந்தாள் கயல்விழி. ஆழவான ஒப்பனையில் அழகோவியமாக இறங்கி வந்த கயல்விழியை பார்த்து தன் டயலாக்குகளை மறந்துதான் போனான் அகத்தியன். என்னடா இது, இந்த அகத்தியனுக்கு வந்த சோதனை என்று தன்னையே நொந்து கொண்டான் அகத்தியன். அன்று ஏனோ அந்த ஷாட் பல டேக்குகள் வாங்கியது. அகத்தியன் அவளை தொட்டு இழுக்கும்போது எல்லாம் தடுமாறி போனான். அவன் கைப்பட்டது முதல் கயல்விழியும் ஒரு மாதிரி குறுகி போய் நின்றாள். அதனால் டேக் சரியாகவே வரவில்லை. பல டேக்குகள் வாங்கி ஒரு வழியாக அந்த ஷாட்டை முடித்தார்கள்.
ஷாட் முடிந்து வேனுக்குள் வந்த கயல்விழி உடைகளை களைந்துவிட்டு வேறு உடைக்கு மாறிவிட்டு எரிச்சலோடு சேரில் சாய்ந்து அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டாள். அப்பொழுது வேனின் கதவை யாரோ லேசாக தட்டும் சப்தம் கேட்டு கம்மின் என்று சொல்லிவிட்டு நிமிர்ந்து பார்த்தாள். கேரவேனில் ஓய்வெடுத்து கொண்டிருந்த கயல்விழியை பார்க்க அகத்தியன் வேனின் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான். அவனை அங்கே எதிர்பாராமல் கயல்விழி திடுக்கிட்டு எழுந்து நின்றாள். இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க என்று சற்று கடுப்போடு கேட்டாள் கயல். டைரக்டர் கம் ஹீரோம்மா, நான் எதுக்கு வருவேன்? சரி சரி, இது உங்கள் வேன், உங்கள் படம், உங்கள் பணம், நீங்கள் டைரக்டர், நீங்கள் ஹீரோ தான், ஒத்துக்கிறேன். இப்போ எதுக்கு வந்தீங்க சொல்லுங்க என்று படப்படை என்று பட்டாசாக பொரிந்து கொட்டினாள் கயல்விழி. அவளுக்கு அவனை பார்க்கும்போதெல்லாம் எரிச்சல் தான் வந்து தொலைக்கிறது. என்ன செய்வாள் பெண் அவள்? நான் உன் கூட கொஞ்சம் பேசணும் என்று சொன்னவனை ஆழமாக பார்த்து வைத்தாள். ஆனால் என்ன என்று கேட்காமல் அவனை சொல்லட்டும் என்பது போல அமைதியாக கைகளை கட்டி கொண்டு நின்றவளை பார்த்து ஒரு பெருமூச்சுடன் உட்காரி என்பது போல எதிரில் இருந்த இருக்கையை காட்டிவிட்டு அவனும் அமர்ந்தா. அவளும் எதுவும் பேசாமல் தான் முன்பு அமர்ந்திருந்த இருக்கையிலேயே அமர்ந்தாள். தொண்டையை செருமிக் கொண்டு பேச ஆரம்பித்தான் அகத்தியன். நீ இனிமே இந்த படத்தில் நடிக்க வேண்டாம். நான் இந்த படத்தை வேற ஒரு ஹீரோயினை வைத்து எடுத்துக்கொள்கிறேன் என்று சொன்னவனை ஆச்சரியமாக பார்த்தாள் கயல்விழி. இவனுக்கு ஏதாவது மூலகையில் குழம்பி போயிடுச்சா? நான் தான் வேணும்னு அடம் பண்ணி என்னை பயமுறுத்தி பிளாக்மெயில் பண்ணி எங்கள் அண்ணனை வச்சு என்னை மிரட்டி இன்னும் என்னென்னவோ பண்ணி நடிக்க வச்சு இப்போ படம் எடுக்க ஆரம்பித்து இப்போ எதுக்கு திடீர்னு இப்படி வந்து உளறி கொட்டுறான் என்று நினைத்தாள் அவள். பின் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு ஏன் என்றால் ஒற்றை வார்த்தை கேள்வியாக அவனை நோக்கி, உன் கூட என்னால் இயல்பாக நடிக்க முடியல. நீ வேற ஒரு ஹீரோ கூட நடிக்கிறதையும் என்னால் பார்க்க முடியாது. என் மனசு உன்னை விரும்புதுன்னு நினைக்கிறேன். ஆனால் உனக்கு என் மேலே துளி கூட காதல் இல்லை. அது எனக்கு தெளிவாகவும் புரியுது. உன் காதலை என்னால் சுலபமாக பெற முடியாதுன்னு தோணுது. அதை அடையிறதுக்கு நான் என்னோட கனவுகளை விட்டுட்டு உன்னை துரத்தணும், உன்னை இம்ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை. என்னோட வளர்ச்சிக்கு இந்த காதல் எனக்கு இப்போ முட்டுக்கட்டையாக இருக்கும். நீ இந்த படத்தில் என் கூட நடித்தா என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாமல் நான் உன்னை ஆழமாக நேசிக்க ஆரம்பித்து நீ என்னை நேசிக்காத வேதனையில் என் தொழிலை நான் சரியாக கவனிக்க முடியாமல் போயிடுமோ அப்படின்னு நினச்சி எனக்கு பயமாக இருக்குது. நான் ஓடுற இந்த ஓட்டத்துக்கு காதல் கல்யாணம் எல்லாம் சரிப்பட்டு வராது. என் மனசை நான் கண்ட்ரோல் பண்ணணுன்னா என் கண் முன்னாடி நீ இருக்கக்கூடாது. அதனால் இப்போவே இந்த பட ஒப்பந்தத்திலிருந்து உன்னை நான் ரிலீஸ் பண்ணுறேன். நீ போய் உன் படிப்பை தொடரு, உன் வாழ்க்கையை நிம்மதியாக வாழு. ஆனால் ஒன்று, என் வாழ்க்கையில் என் மனதுக்குள்ளே காதலை தோற்றுவித்த முதலும் கடைசியுமான பெண் நீ மட்டும்தான். விழிகள் இரண்டும் தெரித்து கீழே விழுந்து விடுவது போல அவனை வியப்பாக பார்த்தாள் கயல்விழி. அவள் கண்களுக்கு அவன் ஒரு வேற்று கிரகவாசி போலவே தெரிந்தானோ என்னவோ. பின்ன இருக்காதா? உலகத்திலேயே காதலை இப்படி சொன்னவன் வேறு எவனுமே இருக்க மாட்டான். என்ன அப்படி பார்த்து முழிக்கிற? நான் உண்மையைத்தான் சொல்கிறேன். நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கும் புரியுது. அதுக்கு ஏண்டா என்னை இப்படி பிளாக்மெயிலெல்லாம் பண்ணி நடிக்க வச்ச அப்படின்னு கேட்குற? சரிதான், ஆரம்பத்தில் உன் மேலே எனக்கு எந்த அபிப்பிராயமும் வரலை. ஆனால் என்னையும் அறியாமல் எப்போ என் மனசுக்குள்ளே வந்து நீ சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்தன்னு எனக்கே தெரியல. இனிமே அதை யாராலையும் என்னால் கூட மாற்றிக்க முடியாதுன்னு தோணுது. நீ போ. இனி உனக்கு இந்த செட்டில் இடமில்லை. என் மனசில் மட்டும்தான் இடம். இனி எப்போவாது உனக்கு என் மேலே காதல் வந்ததுன்னா உடனே கோபப்படாத. ஒரு பேச்சுக்கு தான் நான் சொல்கிறேன். அப்படி காதல் வந்தால் எனக்கு ஒரு மிஸ்டு கால் மட்டும் கொடு. அப்போ நானே உன்னை தேடி வரேன். என்னை நீ முழு மனசோட ஏற்றுக்கிட்டால் நம்ம கல்யாணம் நடக்கும். அப்படி உனக்கு என் மேலே எப்போவுமே காதல் வரலைனாலும் எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. எப்போவும் என் மனசில் நீ காதல் தேவதையாக சிம்மாசனமிட்டு வீற்றிருப்பாய். குட் பை என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டு வேனின் கதவை திறந்து கொண்டு அவளை திரும்பியும் பார்க்காமல் இறங்கி சென்று விட்டான் அகத்தியன். இத்தனை நாட்களாக அவன் மனதை அழுத்தி கொண்டிருந்த பாரம் இப்பொழுது இறங்கிவிட்டதைப் போல உணர்ந்தான் அகத்தியன். ஆனால் அவன் மனதின் பாரத்தை வேறு ஒரு இடத்திற்கு மாற்றம் செய்துவிட்டு போகிறோம் என்று அவன் அறியவில்லை. அகத்தியன் மனதில் இருந்த பாரம் இப்பொழுது ஷிஃப்ட் ஆகி கயல்விழியின் மனதில் குடிக்கொண்டு விட்டது. கயல்விழிக்கு அகத்தியன் மேல் காதல் வருமா?
பொறுத்திருந்துதான் பார்க்கணும். பிற்காலத்தில் அவளும் அகத்தியன் மேல் காதல் கொள்வாள் என்று நம்புவோம். கனா காண்கிறேன் கண்ணாலா என்று கயல்விழியும் அகத்தியனை நினைத்து காதல் கனவு காணத்தான் போகிறாள். அதுவரை அகத்தியன் போல நாமும் அந்த நாளுக்காக காத்திருப்போமாக. நாவல் முடிவடைந்தது. ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நாவல் பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.